வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலுடைய அளப்பரிய கருணையினாலும் அருளரை ஆசான் உயிருக்குள் உள்ள எங்கும் நிறைந்த மெய்ப்பொருளை உணர்த்திய யோகிராஜ் தத்துவ ஞானி தவத்திரு வேதாத்திரி மகிழ்ச்சியின் அளவற்ற ஆசையாலும் நாம் எல்லாரும் ஆழியாறு ஐட்டு யோக நிகழ்வுல ஜூம் விண்ணலை இணைப்பின் வாயிலாக குருபிரானின் வேதாத்திரிய தெய்வீக சிந்தனைகளை பெறுவதற்காக இணைந்திருக்கின்றோம். அருள்நிறை ஆசான் அவர்கள் இந்நிகழ்வில் சூக்கமாக எழுந்தருளி நமக்கு தெய்வீக சிந்தனைகளை அளிக்கட்டும். முதலாவதாக அன்னையை வணங்கி, தந்தையை வணங்கி, அருள்நிறை ஆசானை வணங்கி, இதுகாரம் இந்த பூகோளத்தில் தோன்றிய அனைத்து ஆன்மீக பெரியோர்களையும் வணங்கி வாழ்த்தி, இந்த தெய்வீக நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அத்துறை சான்றோர் பெரும் மக்களையும் வணங்கி வாழ்த்தி, இன்றெடுத்து அவர் தன் பெற்றோரை வணங்கி வாழ்த்தி, நோயற்ற வாழ்வு எனும் பொருள் குறித்து சிந்தனை செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுங்களாமா? கேக்குதுங்க ஐயா. சரிம்மா, கிளியரா இருக்கு. வாழ்க வளமுடன். சான்றோர் பெண் மக்களே, நாம இந்த நோயற்ற வாழ்வு என்பதை பற்றி நாம சிந்திக்க இருக்கின்றோம். இப்ப இந்த நோயற்ற வாழ்வுன்னும் போது நமக்கு ஒரு டாக்டர் வேணும். இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா நம்ம அருட்தந்தை தத்துவ ஞானி வேதாத்திரி மகர்ஷி அவர்களுடைய சில விளக்கங்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இப்ப அவரு சுவாமி பிறந்தது கூடுவாஞ்சேரி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரு 1911 பிறந்தாரு. அவரோட பிறந்தவங்க 60 பெண்கள், அடுத்து 3 பேர் ஆண்கள். அவருடைய தகுதி நிறைய பேர் 3ஆம் வகுப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வேண்டாம், என்ன சொல்ல வேணாம். அவர் ஒரு குவாலிஃபைடு பிசிசியன். அவர் ஒரு குவாலிஃபைடு பிசிசியன். இந்த குவாலிஃபைடு பிசிசியன் போது அவர் அகில இந்திய ஆயுர்வேதிக் மகாமண்டல் புதுடெல்லியில ஒரு ஆயுர்வேதிக் 4 ஆண்டுகள் பட்டம் பெற்றிருக்காங்க. அந்த 4 ஆண்டுகள் பட்டம் படித்த போது அதை படித்து முடிச்சுட்டு அவருக்கு வைத்திய பிஷக்குன்ற ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அவருடைய சிந்தனையில சில விஷயங்களை தான் நாம இப்ப எடுத்துக்க போறோம். இந்த அறிஞர் பெருமக்கள் நாம பல டாக்டர்ஸ் உலகத்துல நிறைய டாக்டர்கிட்ட போய் நிறைய கன்சல்டேஷன் எல்லாம் பண்றோம். சித்தர்கள் வழி வந்தவர் நம்ம அருட்தந்தை அவர்கள். அவர் நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த முக்கியமா நோய்களுக்கான காரணங்கள் 3 சொல்லுவாங்க. நான் இப்போ அவருடைய சுவாமியோட கருத்துக்கள்ல இருந்து ஒரு 9 முக்கியமான காரணங்களை சொல்றேன். நோயற்ற வாழ்வு வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் அப்படின்னு நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காங்க. அப்ப அதுல முதல் காரணம் என்னன்னா, எல்லா சித்தர் பெருமக்களும் நம்ம சுவாமியும் சொல்லக்கூடிய ஒரு காரணம் ஃபர்ஸ்ட் கழிவுகளின் தேக்கம் தான். உடல்ல மலம், மூத்திரம், எக்ஸஸ் கொழுப்பு, வியர்வை எதுவுமே தங்கக்கூடாது. தங்குச்சுன்னா அது நோயா மாறும். இது முதல் காரணங்க. கழிவுகளின் தேக்கம்ன்றது நோயை உண்டாக்கக்கூடியது. 2வது, உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு நாம உடற்பயிற்சி கொடுக்கல, எந்த பயிற்சியும் இல்லை, உடலுடைய அசைவுகள் இல்லைன்னா நோய் வந்துடும். உடற்பயிற்சியின்மைன்றது 2வது காரணம். 3வது உணவில் ஒழுங்கின்மை. இதில் தான் நிறைய பேர் ஏமாந்துடும். வெளியே போறோம், அட்ராக்ஷனா மைதாவில் செஞ்ச பொருட்கள், வெள்ளை சர்க்கரையில செஞ்ச பொருட்கள், கலரிங் ஏஜென்ட்ஸ்ல இருக்கக்கூடியது, கடலை மாவு பண்டங்கள், இதெல்லாம் ஒரு அட்ராக்ஷன். இந்த பொருட்களோட நம்ம அட்ராக்ஷன் ஆக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதுல நோய் வந்துடும். அது உணவில் ஒழுங்கின்மை, அது ஒரு காரணம். அப்ப இந்த யோகா ஃபார் மாடர்ன் ஏஜ்னு சுவாமி ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி தற்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் கதிரியக்க பாதிப்புகள். மின்னணு சாதனங்களோட எல்லாருமே தொடர்பு கொண்டு இருக்கிறோம். செல்போன் இல்லாம இருக்க முடியாது, லேப்டாப் இல்லாம இருக்க முடியாது, கம்ப்யூட்டர் இல்லாம இருக்க முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கு உலகத்துல. அப்ப அந்த கதிரியக்க பாதிப்புகளை அதை கவனமா கையாளணும். கவனமா கையாளணுமா அப்படின்றதுல அது நம்ம சில உதாரணங்கள் பார்ப்போம். கிருமிகளோட தொற்று. குழந்தைங்களை நான் பல ஆண்டுகள் நான் பள்ளியில கல்லூரியில முதலாக போய் பார்த்துருக்கேன். மதிய உணவுக்கு பார்த்தீங்கன்னா பசங்க போறாங்க, கை கழுவுற பழக்கம் இல்லை. நம்ம இயக்குனர் அவர்கள், பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அவர்கள் ஒரு கடிதம் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாணவர்கள் கை கழுவுதலை பத்தி ஒரு கடிதம் எழுதி அதுல கவனம் செலுத்தணும்னு எல்லா தலைமை ஆசிரியர்களும் ஒரு முறை எழுதியிருந்தாங்க. கல்லூரி கல்வியிலையும் கல்லூரி கல்வி இயக்குனரும் அதே விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப இன்னைக்கு பரவாயில்ல, வீடுகள்ல பாத்தீங்கன்னா கூட டிவி முன்னாடி குழந்தைங்க உட்கார்ந்துருக்கு. அவங்ககிட்ட போய் நாம என்ன பண்றோம், சாப்பாடு தட்டை கொடுத்துறோம், அது பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. கை கழுவுற பழக்கம். இப்ப அதுல என்ன, அந்த கிருமிகளின் தொற்று
அதுல ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்க. அதுவும் நோய்க்கான ஒரு காரணம். தற்செயலான விபத்திலிருந்து ரோட்ல போறோம், கவனம் இல்லை, அதுல ஒரு ஒரு விபத்து வரக்கூடும், நோயும் வரக்கூடும். உடல் தூய்மையின்மை. உடல் தூய்மையின்மைன்றது டைபாய்டு இந்த மாதிரி வரும்போது என்னன்னா, டைபாய்டு ஒரு டாய்லெட் போறாங்க, சோப் போட்டு கழுவுல, அதோடய சாப்பிட்றாங்கன்னா அந்த கிருமி டைபாய்டை கொண்டு வந்துடும். அடுத்தது அடக்கி வைக்க கூடாதவைன்னு நம்ம சுவாமிஜி ஒரு 14 விஷயத்த சொல்றாங்க. தூக்கம், தாகம், சிறுநீர், மலம், தும்மல், இருமல், வாந்தி, பசி, கொட்டாவி, ஏப்பம், சுக்கிலம், கண்ணீர், அபான வாயு, மூச்சு, இதெல்லாம் அடக்கக்கூடாது. அடக்கினாலும் நோய் வரும். மன அழுத்தம் எல்லாத்த விட ஒரு மோசமான காரணம் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். சின்ன குழந்தையில இருந்து, எல்கேஜி குழந்தையில இருந்து, பிறந்த குழந்தையில இருந்து எல்லாருக்குமே கோபம் இருக்கு. இந்த மன அழுத்தம், இந்த மன அழுத்தத்தால இது எல்லாத்த விட மோசமான நோய். உலகத்திலே மோசமான நோய் எதுன்னு கேட்டீங்கன்னா குஷ்டமான்னு சொல்லுவாங்க, இல்ல இதுவான்னு சொல்லுவாங்க. அப்படி அதெல்லாம் இல்லை. 4448 நோய்களை வகை பண்ணி சித்தர்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த 4448 நோயை விட ஒரு மோசமான நோய் உடல் உறுப்புகள்ல உடலுடைய 12 சிஸ்டத்தையும் கெடுக்கக்கூடிய ஒரு மோசமான நோய் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் தாங்க. அப்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லா நோயும் கொண்டு வரும். அதனால இந்த மன அழுத்தம் இல்லாம நம்ம வாழ பழகிக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாம. சரி, இப்போ நம்ம நோய்களுக்கான சில காரணங்களை, நோயற்று வாழணும், சில காரணங்களை பார்ப்போம். கழிவுகள் உடம்புல சேரக்கூடாது. அது ஒரு நீங்க இப்போ புற தூய்மை அப்படின்னா இந்த கழிவுகள்ல எடுக்கிறதுக்காக அந்த காலத்துல சித்தர்கள் எண்ணெய் குளியல வலியுறுத்தி சொல்லியிருந்தாங்க. ஆயில் பாத். ஆயில் பாத் அப்படின்னும் போது அது சித்தாவில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம், சித்த மருத்துவத்துல. ஆயில் பாத்துன்றது ஆண்கள் நம்ம பழக்கம் எல்லாருமே புதன்கிழமை, சனிக்கிழமை, மகளிர் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 3 நாளைக்கு ஒரு தடவை. சரி, அந்த ஆயில் பாத் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, உடல்ல நமக்கு 12 முக்கியமான சிஸ்டம் இருக்கு. அந்த 12 முக்கியமான சிஸ்டத்துல ஸ்கெலட்டல் சிஸ்டம், மசில் சிஸ்டம், அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம், இப்படி நிறைய இருக்குங்க. இது எல்லாத்தையும் சுத்தமா வச்சுக்கணும். நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க 12 சிஸ்டத்தையும் சுத்தமா வச்சுக்கணும். சரி, எலும்பு அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்புல எவ்வளவு இருக்குன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே 330 எலும்புகள் இருக்கும். அது கூடாம இருக்கும், உச்சந்தலை மூடாம இருக்கும் குழந்தைக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மூடிக்கும். அந்த 330 எலும்புகள்ல அது கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு எல்லாருக்கும் 206 எலும்பு இல்லை, +or-7 போன்ஸ் சொல்லுவாங்க. சயின்ஸ் புக்ல 206 எலும்புன்னு போட்டிருக்கோம். ஆனா +or-7 போன்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு 205, 4 அப்படியே குறைஞ்சிட்டே 195 வரைக்கும் கூட போகும். அப்படி. ஆனா பெரும்பாலான உடல்கள்ல பார்க்கும்பொழுது 206 எலும்புகள் இருக்கும். அதால சயின்ஸ் புக்ல 206 எழுதிட்டாங்க. நம்ம உடம்புல பெரிய எலும்பு எதுன்னா தொடை எலும்பு. 20 அங்குலம் நீளம் இருக்கும், ஒரு 6 அடி உயரம் மனுஷனுக்கு. உடல்ல சின்ன எலும்பு காது மடல்ல இருக்கக்கூடிய எலும்பு 10ல் 1 அங்குலம், 10ல் 1 அங்குலம் சைஸ் இருக்கும். இது ஸ்கெலட்டல் சிஸ்டம். அதை சுத்தமா வச்சுக்கணும். தசைகளை சுத்தமாகவும் அமைதியாகவும் வச்சுக்கணும். அதுக்கு அதிகம் வேலை கொடுக்கக்கூடாது. தசைகள் வேலை செய்யுது. நம்ம உடம்புல 639 தசைகள் இருக்கு. ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்றீங்க, 17 தசை வேலை செய்யும். ஒருத்தர் பார்த்து முகம் சுளிக்கணும், பிடிக்காத ஏதாவது சொல்லிட்டாங்க, 43 தசை வேலை செய்யும். கடுமையான கோபம், சண்டை நடக்குது, அப்ப 235 தசை வேலை செய்யும். இது மசில் சிஸ்டத்துல. அடுத்து நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் அப்படின்னு பார்க்கும்போது நரம்புகள்ல அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் 2 இருக்குங்க. 72,000 நரம்புகள் இருக்கு. பழைய பேர் நாடி, புது பேர் நரம்பு. நாடிகள்ல தச நாடிகள் முக்கியமான நாடிகள்னு சொல்லுவாங்க. அந்த 10 நாடியில ஒரு குறிப்பிட்ட நாடி ஏற்றிட்டா உடம்பு லேசாயிடும், தக்கையாயிடும். நீங்க வானத்துல பாக்குறீங்க, பிளைட் எல்லாம் பறக்குது, பெரிய பெரிய பறவைகள் இறக்கைகளை அசைக்காமையே பறக்குது. அதையெல்லாம் நாம பார்க்கணும். அப்ப உடலுடைய வெயிட்டை கம்மியாக்கக்கூடிய ஒரு நாடி கூட உடம்புல இருக்கு. இது நர்வஸ் சிஸ்டம். வியர்வை பைகள் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றதுக்கு 25 லட்சம் பை இருக்கு தோல்ல. There are 25 lakhs sweat glands in our human body. அதுக்கப்புறம் உணவு குழல் பாத்தீங்கன்னா, உணவு வாயில அரைக்கணும், அனுப்புறோம். அது 25 சென்டிமீட்டர் உணவு குழல், ஈசோபேகஸ் வாங்கும். அதுக்கப்புறம் ரத்த குழாய்கள் பாருங்க,
ரத்த குழாய்கள் வளர்ந்து அடல்ட்ஸுக்கு வளர்ந்தவங்களுக்கு 1,00,000 மைல் ரத்த குழாய்கள் இருக்கும். குழந்தைகளுக்கு 40,000 60,000 மைல் இருக்கும். அந்த ரத்த குழாய்கள் வழியாக ரத்தமானது ஒரு நாளைக்கு 1000 தடவை சுத்தி வருது. அதாவது 10 கோடி மைல் டிராவல் பண்ணுது இந்த ரத்தம் இந்த உடம்புக்குள்ள. 10 மைல் போனாலே இந்த கட்டை அசந்து போகுதுன்றாங்க கிராமத்துல. அதனால அவ்வளவு சுத்தி வருதுங்க. குடல்கள்னு பாத்தீங்கன்னா 6 மீட்டர் நீளம். நம்ம உடம்பு ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் இருக்கு, லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ் இருக்கு. அது குடல் மொத்தம் பாத்தீங்கன்னா 6 மீட்டர் இருக்கும். அந்த குடல் வழியா பல விஷயம், செரிமான விஷயங்கள் எல்லாம், குடல் உறுதிகள் எல்லாம் அதோட வேலைகளை பார்க்குது. இதயம் பாத்தீங்கன்னா அவங்க கைமுட்டி அளவு இருக்கும். அதுக்கப்புறம் மூளை பாத்தீங்கன்னா 1.36 கேஜி இருக்குங்க ஒவ்வொருத்தருக்குமே. அந்த 1.3, அதாவது அடல்ட்டுக்கு 1.36 கேஜி இருக்கும். ஒரு செல்லுன்னு பாத்தீங்கன்னா செல்லுல 600 ட்ரில்லியன் செல்கள் நம்ம உடம்புல இருக்கு. இந்த செல்கள் ஒவ்வொன்றிலையும் 46 குரோமோசோம் இருக்கும். அதுல ஒரு ஜோடி பாலின கீற்றா இருக்கும், மீதி எல்லாம் நார்மலா இருக்கும். ஒரு பெண் குழந்தை XX ஒரு குரோமோசோம் இருக்கு, XY குரோமோசோம் ஆண்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஆண்கிட்ட இருந்து பெண்கிட்ட போனாதான் அவங்க ஆண் குழந்தை பெற்று கொடுக்க முடியும். பெண்களை பிளேம் பண்றாங்க, எத்தனையோ அநியாயங்கள் நடக்குது பெண் குலத்தை. ஆனா ஒரு ஆண் மூலமாகத்தான் அந்த ஆண் குழந்தை அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இப்படி இந்த இருக்கக்கூடிய 12 சிஸ்டம் இருக்குங்க இந்த உடம்புக்குள்ளா. இந்த 12 சிஸ்டத்தையுமே நாம பத்திரமா பார்த்துக்கணும். இப்ப இதுல தோல் இருக்குன்னு வச்சுங்களேன். தோல்ல தோல் பகுதியில 25 லட்சம் வேர்வை பை இருக்குன்னு சொன்னேன். அந்த வேர்வை பையில இப்ப ஸ்கூல் பேக்ல ஸ்கூல் புக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வேர்வை பையில வேர்வை தான் இருக்கும், அழுக்கு தான் இருக்கும். அந்த அழுக்கை வெளியேற்றுறதுக்காக சித்தர்கள் ஒரு முறை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த எண்ணெயில பாத்தீங்கன்னா புதன்கிழமை சனிக்கிழமை ஆண்களும், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பெண்களும் அந்த காலத்துல இருந்து தேய்ச்சி குளிச்சிட்டு இருந்தாங்க. அது என்ன பண்ணுதுன்னா, வியர்வை பை தோல் பகுதியில முதல்ல எண்ணெய் தடவுறீங்க. தடவுன உடனே அந்த வேர்வை பைக்குள்ள இறங்கிடும். கொஞ்சம் இறங்கின பிறகு அந்த அழுக்கோட அது கலந்துரும். மறுபடியும் ஒரு அழுத்தி நீங்க தேய்க்கும் போது அழுக்கோட வேர்வையும் சேர்ந்து, அழுக்கு வேர்வை எல்லாம் எண்ணெயோட கலந்து எண்ணெயோட சேர்ந்து மேல் பகுதிக்கு வந்து, அதற்கு பிறகு நாம அது பைத்தம்பருப்பு தூளோ அதாவது கடலை மாவோ அல்லது சீக்காவோ அரைக்கி பொடியோ ஏதாவது ஒன்று போட்டு மேல சுத்தம் பண்ணிடும், அந்த அழுக்கு போயிடும். ஆனா 3 நாளைக்கு ஒரு தடவை ஆயில் போகணும். சைக்கிளுக்கு ஆயில் போடுற மாதிரி நீங்க செவ்வாய்க்கிழமை போட்டீங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் தாங்கும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை மறுபடியும் ஆயில் போடணும். போட்டு இந்த அழுக்குகளை நீக்கி கொண்டிருந்தார்கள், ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். அப்ப ஆரோக்கியமா வாழ்ந்தாங்கன்னா அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த உடம்புல தோல் பகுதி சுத்தமா இருந்தது, அவர்கள் சுகாதாரமா இருந்தாங்க எல்லாம். அப்ப 3 நாளைக்கு ஒரு தடவை இந்த ஆயில் போடுறதுக்கு மூலம் தோல்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கலாம். அதுக்கு அவங்க என்னன்னா 9 விதமான எண்ணெய்கள் எல்லாம் பயன்படுத்தினாங்க. 9 விதமான எண்ணெய் அப்படின்னும் போது மெயினா இப்ப பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, இழுப்பு நெய் கூட தேய்ச்சி சில குளிச்சாங்க. அப்புறம் சில இடங்கள்ல தூய பசு நெய்யை கொஞ்சம் அப்ளை பண்ணாங்க. நீலி பிரிங்காதி தைலம்னு ஒண்ணு இருக்கு சித்தர்கள் சொன்னது, அது மூலமா முடி கொட்டாம இருக்கிறதுக்கு அந்த தைலத்தை பயன்படுத்தினாங்க. இப்படி எல்லாம் தோல் பகுதியில சுத்தம் பண்றதுக்கு இது ஒரு மெத்தட். அப்புறம் நம்ம சோப்புன்னு என்னன்னு கேட்டா, பல கம்பெனி சோப்ஸை யூஸ் பண்றோம், பலதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வள்ளலாருடைய மெத்தட் என்ன அப்படின்னா, வள்ளலாருடைய மெத்தட், வள்ளல் பெருமான் மஞ்சள் கரிசாலை பொடி, ஆவாரம்பூ பொடி, வல்லாறு பொடி, இது கூட வடி கஞ்சி இருப்பாங்க ஸ்டார்ச், அதுல அந்த எனர்ஜி அதிகம். இது ரெண்டையும் கலந்து போட்டீங்கன்னா தோலுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஆசிட்ஸ் பேசஸ்ன்னு படிச்சிருக்கலாம் நிறைய பேர். அமிலங்கள் காரங்கள், இந்த அமிலம் காரம்லாம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் பெரும்பாலான சோப்ஸ், கெமிக்கல்ஸ் தான். அந்த கெமிக்கல் படும்போது தோல் மிருதுவா இருக்கக்கூடிய தோல் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்ல முடியாது. சோப்ஸை எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டாய்லெட் போயிட்டு வரீங்க சோப் யூஸ் பண்ணணும், கண்டிப்பா டெட்டால் யூஸ் பண்ணலாம், எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த சோப்பு மூலமா நெடுங்காலம் தோலோட ஒரு ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்த முடியும், வள்ளல் பெருமான் சொன்னாங்க. அதே மாதிரி பற்கள்னு பாத்தீங்கன்னா, பற்கள்ல நீங்க டென்டல் ஹைஜீன் சொல்லுவாங்க. இந்த டென்டல் ஹைஜீன் பல்லு துலக்கும் போது என்னன்னா, நம்ம படிப்படியா அந்த காலத்துல ஆலம்பட்டை, கருவேலம்பட்டை இதெல்லாம் இப்பயும் இருக்கு, அந்த பல்பொடி எல்லாம் இருக்கு. அதை நம்ம பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு பெரும்பாலும் பேஸ்டுக்கு அடிமையாயிருக்கோம். எனக்கு ஒரு 1 இயர் முன்னாடி இந்த
பேஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத நெட்ல போட்டு ஒரு மாசம் இதே வேலையா இருந்தேன். 46 பொருள் போட்டிருக்காங்க. இந்த பேஸ்ட் கம்பெனி, பல கம்பெனி பேஸ்ட், எல்லா பேஸ்ட்லயுமே. ஆனா அந்த 46 பொருள்ல 3 பொருள் கம்பல்சரி, நிக்கோடின் இல்லாம தயாரிக்க முடியாது. இப்ப நீங்க வெங்காயம் தக்காளி இல்லாம சாம்பார் வைக்க முடியாதுன்ற மாதிரி நிக்கோடின் இல்லாம தயாரிக்க முடியாது. நிக்கோடின் போடுவாங்க. நிக்கோடின்னா வேற ஒண்ணும் இல்லை, புகையில வேணும். அப்புறம் அது அந்த நிக்கோடின் இருக்க மாதிரியே இன்னொரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா புளோரைடு. புளோரைடு வந்து இந்த எனாமலை கெடுத்துரும். புளோரைடு போடுறாங்க, நுர வரும் புளோரைடு போட்டா. அதுக்கப்புறம் கலரிங் ஏஜென்ட், சிவப்பு கலர்ல பேஸ்ட் இருக்கு, ப்ளூ கலர்ல பேஸ்ட் இருக்கு, ஒயிட் கலர்லன்னா ஒயிட் கலர் போகும். இந்த கலரிங் ஏஜென்ட் எல்லாமே கேன்சர் வரும்ன்றது அமெரிக்க விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அப்ப ஆலம்பட்ட, நான் பெரும்பாலும் நம்ம ஆழியார்ல இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் சில பேராசிரியர்கள் என்கிட்ட சொன்னாங்க, நானும் கூட ஒரு மூலிகை பல்பொடி தான் யூஸ் பண்றேன், அதுல ஆலம்பட்டை கருவேலம்பட்டை. ஏன்னா நான் அவ்வையார ஃபாலோ பண்றேன். ஆளுங்கனும் பல்லு குருதி, நாலும் இரண்டும் சொல்லு குருதின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்படி கலந்த பற்பொடிகளா எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் கெமிக்கல்ஸை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லதுங்க. சரி, ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம், நோயற்ற வாழ்வு நமக்கு தேவை. அப்ப வந்து உடல்ல கழிவுகள் எங்கும் தங்காம நாம பாத்துக்கணும். முதல் விஷயம், அதுல பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு 2 முறை மோஷன் ஃப்ரீயா போகணும், வயிற்றுல மலம் தங்கக்கூடாது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிறுநீர் சொட்டு சொட்டா போகக்கூடாது, மஞ்சளா போகக்கூடாது, எரிச்சலோட போகக்கூடாது. மூணாவதா வந்து வாயு தங்கக்கூடாது, எங்கேயுமே வாயு தங்கக்கூடாது. மிகுதியான உணவு, ஓவர் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு, அதால வந்து உணவால் தீங்கு தான். மிகுதியான உணவு தீங்குன்னு கூட சுவாமி ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பட்டினி கிடந்தாலும் தீங்கு தான் அது. சரி, அப்ப வயிற்றுல இருக்கக்கூடிய மல ஜலம் எல்லாத்தையும் சரியாக வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு உன்னதமான பயிற்சி தான் நம்ம எளிய முறை உடற்பயிற்சி. அந்த காலத்துல சித்தர்கள் 84 lakh ஆசனாஸ் செஞ்சாங்க, 84 லட்சம் ஆசனங்கள். அது அந்த உடற்பயிற்சின்றது என்னன்னா அந்த ஆசனத்தோட இருக்கை பிளஸ் இயக்கம். ஆசனத்தை நம்ம இருக்கைன்னு சொல்லலாம், ஒரு போஸ்டர் தான் இருக்கை, அது கூட ஒரு இயக்கம், ஒரு மூவ்மெண்ட் சேர்த்தீங்கன்னா அது உடற்பயிற்சியா மாறி போயிடும். போஸ்டர் பிளஸ் மூவ்மெண்ட் வந்து உடற்பயிற்சி. 9 விதமான எளிமுறை உடற்பயிற்சியை சுவாமிஜி கொடுத்துருக்காங்க. அதுல 7 கட்ட பயிற்சிகள் இருக்கும். இதுல எல்லா உறுப்புக்கும் நம்ம மூவ்மெண்ட் கொடுத்துட்டோம்னா எங்கேயும் கழிவு தங்காது, மலம் மூத்திர வழியா வந்துடும். எல்லாம் கழிவுகள் நீக்கம் இருந்தது அப்படின்னா நமக்கு எப்பயும் நம்ம புத்துணர்ச்சியோட இருப்போம். பிராணவாயு சுலபமா உடல் ஃபுல்லா பரவும், நாளமில்லா சுரப்பிகள் நன்றாக இயங்கும். உடற்பயிற்சின்றது ரொம்ப அவசியங்க. உடற்பயிற்சியால என்ன நமக்கு கிடைக்குது? 5 நன்மைன்னா ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், நீரோட்டம், காந்த ஓட்டம். இது 5மே சீரா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும். ஒயிட் பிளட் செல்ஸ் கரெக்டா இருக்கும். ஆரோக்கியமான உடல் கிடைக்கும், நீடித்த ஆயுள் கிடைக்கும். இந்த பயிற்சிகள் எல்லாமே உடலை வருத்தாத பயிற்சிகள். நமக்கு விலங்கின பதிவுகள்லாம் நீங்கிடும். அப்போ ஒரு வாயு, நமக்கு 3 உணவுமே வேணும். வாயு உணவு வேணும், திரவ உணவு வேணும், திட உணவு வேணும். வாயு உணவு நுரையீரலுக்கு நல்ல பயிற்சி. நுரையீரல்ல இந்த நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து உடம்புல இந்த நுரையீரல் சார்ந்த நோய்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்கான நோய்கள். நுரையீரலை சுத்தமா வச்சுக்கணும்னா நாம வந்து மூச்சு பயிற்சிகள் பண்ணணும். பிராணாயாமம் 12 விதமான பிராணாயாமத்தை, முக்கியமான பிராணாயாமங்களை சித்தர்கள் கொடுத்தாங்க. அதுல நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம மூச்சு பயிற்சி அதுவே போதும். ஆனா அது வந்து இந்த கபாலபதினு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த 12 பிராணாயாமத்துல கபாலபதியும் ஒரு பிராணாயாமம் தான். அது கும்பகம் அடக்காத ஒரு பிராணாயாமம். வேசனம், பூரகம், கும்பகம், அந்த 3ல கும்பகம் இல்லாத ஒரு பிராணாயாமம் கபாலபதி. அந்த கபாலபதியில நீங்க 10 முறை இந்த சுவாசத்தை வெளியே விடும்போது என்ன ஆகுதுன்னா நுரையீரல 3 பகுதியா பிரிச்சுங்க. அது மூணுல ஒரு பகுதி வந்து இருக்கக்கூடிய கிருமிகள், அசுத்தம், இது எல்லாம் அந்த சிந்தும் பொழுது வெளியே விடுவாங்க. அடுத்தது 1 நிமிஷம் கேப் கொடுக்குறீங்க, மறுபடியும் சிந்துறீங்க. அது சிந்தும் போது இன்னொரு 3ல 2வது பகுதி வந்துடும். 3வது தடவை செய்யும் போது எல்லா கிருமிகள், தூசி, துப்பு எல்லாமே வெளியே விடாந்துருங்க. ஸோ இது வந்து நமக்கு இந்த வாயு உணவுல நாம வந்து இதெல்லாம் இந்த கபாலபதி பண்ணிட்டு நல்ல ஆழ்ந்த சுவாசம் எடுக்கும்போது நிறைய பிராணவாயுவை, ஆக்சிஜனை உள்ள சப்ளை பண்ணீங்க. பிராணவாயு ரத்த ஓட்டத்துக்கு கண்டிப்பா அவசியங்க. ரத்த ஓட்டம் கரெக்டா இருக்கணும். 1000 தடவை இந்த உடம்பு முழுசும் ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல சுத்தி வருது. அப்படி சுத்தி வரும்போது அந்த ரத்த ஓட்டம் கரெக்டா இருந்ததுன்னா இந்த கழிவுகளும் வெளியே வந்துடும். நீங்க கபால
பண்ணும்போது ஆக்சிஜன் கிடைச்சிருங்க. இப்ப இதுல வந்து நம்ம இந்த ஹெல்த்ல ஒரு விஷயம் நாம பார்க்க போறோம். இந்த நீங்க டிஜிட்டல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த காலத்துல பெரியவங்களாகட்டும் குழந்தைங்க எல்கேஜி குழந்தைங்க கூட கோவம் வரும் நீங்க கொடுக்கல அப்படின்னா. மொபைல் யூசேஜை நம்ம ஃபர்ஸ்ட் வச்சுக்கோம். நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமா இருக்கும். கண்ணை கெடுத்துரும், காதை கெடுத்துரும், உடம்புல பல்வேறு உறுப்புகளை கெடுத்துரும். இப்ப நான் மொபைல் யூஸ் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆனா நான் ஒரு 2 அடி தூரத்துல மொபைலை வச்சுட்டேன், கிட்ட இல்லை. எந்த நேரமும் கையிலேயே மொபைல் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கை வழியா கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு குறுகுறு ஒரு பூச்சி நெளிகிற மாதிரி நெளியும். அந்த ரேடியேஷன் கை வழியா போயிட்டு நேரம் காதையும் பாதிக்கும். காதுல வச்சீங்கன்னா காதை பாதிக்கும் ரொம்ப நேரம் பேசுறது. அதே மாதிரி கண்ணு அந்த அந்த காது ஓரமா இருக்கக்கூடிய இடது கண்ணை முதல்ல பாதிக்கும். அப்புறம் இந்த கண்ணு கெட்டு போகும். காது கண்ணு ஒவ்வொரு உறுப்பா கெடுக்கக்கூடிய ஒரு வஸ்து தான் மொபைல். தூரமா வச்சு லவுட் ஸ்பீக்கர் போட்டு இப்ப அந்த மொபைலால வரக்கூடிய பாதிப்புகள் எனக்கு அதுல ஒரு உதாரணம் நான் சொல்ல விரும்புறேன். எனக்கு இந்த மொபைல் யூசேஜ் இந்த ஆழியார் ரிசர்ச் சென்டர்ல இருந்தேன், அதிகமா யூஸ் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு பவர் வந்து 3.5 வந்துச்சு. கண்ணு பவர் கண்ணாடி போட்டுட்டு இருந்தேன். ஒரு கிராம சேவை திட்டத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பெரியவர் பார்த்து கேட்டாரு, நீயே கண்ணாடி போட்டுட்டு இருக்க, நீ போட்டுட்டு இருந்து உங்க மகிழ்ச்சி பயிற்சி அவ்வளவு நல்ல பயிற்சியான்னு கேட்டாரு. அதுக்காக நான் கோச்சிக்கல, கரெக்டா தான் நான் கேட்கிறாரு. அப்புறம் வந்துட்டு நெட்ல சர்ச் பண்ணி அதுக்கு வேண்டிய ஒரு ஃபுட்டை தயார் பண்ணி அதை ஒரு 80 days எடுத்துட்டேன். அப்புறம் பை த பாஸ்ட் 2.5 years ஐ எம் நாட் யூசிங் எனி ஸ்பெக்ஸ். வித்தவுட் ஸ்பெக்ஸ் ஐ எம் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட். எல்லாத்தையும் அந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே கண் பார்வையை ரெகுலரா கொண்டு வந்துட்டேன். அந்த உணவு மகரிஷி வள்ளல் பெருமானுடைய உணவு, அதை 20 நாள் சாப்பிட்டேன். இந்த போட்டிருந்த 3.5 கண்ணு தெரியல, போய் செக் பண்ண இப்போ உங்களுக்கு 2.5 நான் 20 days கழிச்சு மேம்பட்டு இருக்குங்க. ஸோ இப்ப இதுல மொபைல்ல நமக்கு என்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னா, பீனியல்ல வந்து பீனியல்னு ஒரு சுரப்பி இருக்கு மேல, அதுல பெருமூளையோட அடிப்பகுதியில இருக்கு. அதுல மெலட்டோனின் ஒரு திரவம் சுரக்குது. அது ட்ரை ஆகிடும். ஒண்ணு ட்ரை ஆச்சுன்னா என்னன்னா நைட்ல தூக்கம் வராது. இது ஒரு பாதிப்பு, அது வர்ற பாதிப்பு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க கண்ணுல வந்து லாக்ரிமல்னு ஒரு திரவம், லாக்ரிமா திரவம், கண்ணீர் சொல்றோம். அப்புறம் லாக்ரிமான்னு ஒரு திரவம். அந்த திரவம் வந்து என்னன்னா ட்ரை ஆயிடும். ட்ரை ஆயிடுச்சுன்னா கண்ணுல பாதிப்பு வரும், கண் பார்வையில பாதிப்பு வருங்க. இது ரெண்டாவது பாதிப்பு. மூணாவது, பேண்ட் பாக்கெட்ல வைக்கிறீங்க, சுடிதார் பாக்கெட்ல வைக்கிறீங்க, செல்ல வச்சீங்கன்னா நெட் ஆனா இருக்கு, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உயிரணுக்கள் அழிஞ்சிடும். நாலாவது வந்து வெள்ளை அணுக்கள் இருக்கு பாருங்க, 4000 இருந்து 11,000 இருக்கணும், அதோட எண்ணிக்கை குறையும். ரெட் பிளட் செல்ஸ் 4.2 இருந்து 5.5 இருக்கணும், அது குறைஞ்சு போயிடும். டெங்கு காய்ச்சல்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்க, அதுக்கு பிளேட்லெட்டை தான் சொல்லுவாங்க. 1.5 லட்சத்துல இருந்து 4.5 லட்சம் இருக்கணும், அது 1.5 கீழே போகும். ரொம்ப லாங், ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண போகுது, ஹெச்பி குறையும். இந்த மாதிரி பல பாதிப்புகள் இருக்கு. இந்த பாதிப்புகளை எப்படி சரி பண்ணிக்கலாம்? நீங்க உங்க மொபைல் போன் எடுத்தீங்கன்னா அது ஐ ப்ரொடெக்ஷன் மோட்னு இருக்கு. ஐ ப்ரொடெக்ஷன் மோட் போட்டுருங்க, அது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி வச்சிரும். ரெண்டாவது டார்க் மோடு, டார்க் மோடு வச்சீங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணும், ஹெல்ப் பண்ணும். மூணாவது, எப்பெல்லாம் உங்களுக்கு வேலை இல்லையோ நெட்டை ஆஃப் பண்ணி வச்சிருங்க. எப்ப போன் பேசினாலும் 12 to 18 இன்ச்சஸ்ல வச்சு பேசுங்க. இந்த பாதிப்புல இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். அனாவசியமா போனை தொடக்கூடாது. கவர் வந்து நீங்க கவர் வந்து ஒரு லெதர் கவரா போடுங்க. அதாவது கண்டக்டர்னு ஒண்ணு சொல்லுவாங்க, நான் கண்டக்டர் பிசிக்ஸ்ல வரும் கடத்தின்னு. அதுல நீங்க நான் கண்டக்டர்ல வுட்டு, பிளாஸ்டிக்கு, அதே மாதிரி லெதர் இதெல்லாம் வரும். லெதர் கவர் போட்டீங்கன்னா அது நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். கீழே மட்டும் போடாதீங்க, 2 பக்கமும் போடுங்க ப்ரொடெக்ஷன். அப்புறம் இரவுல வந்து தலையணைக்கு அடியில படுக்கை அறையில செல் வைக்கக்கூடாது. அதை வந்து நான் சொல்லல, டாக்டர் யோக வித்யான்னு ஒரு தலை சிறந்த சித்த மருத்துவ நிபுணர், அந்த அம்மா சொல்றாங்க, வச்சா அந்த ரேடியேஷன் வந்து நம்மளை தாக்கும். காதுல வச்சு பேசுறதை தவிர்த்துடுங்க. காது வந்து நீங்க ரொம்ப நாள் வச்சு பேசிட்டு இருக்கும் போது நீங்களுக்கு உங்களுக்கு தெரியும், சில பக்கத்துல பேசிட்டு இருப்பாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு நமக்கு காதுல விழாது. அதனால ஈரோட ஹியரிங் கெப்பாசிட்டி வந்து விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா 610 டெசிபிள், இந்த பவர் வந்து 610 டெசிபிள், அது குறைஞ்சிடும். செல்லுல ஃபாண்ட் சைஸ் பெருசா வச்சுங்க. பேட்டரியை வந்து உங்களுக்கு பவர் சேவிங் மோடு ஒன்று இருக்கு, சூப்பர் பவர் சேவிங் மோடு இருக்கு. 80% 90% மேல சார்ஜ் போடாது. இதெல்லாம் வந்து
மொபைல் ஹைஜீன்ல, அதாவது டென்டல் அந்த டிஜிட்டல் ஹைஜீன்ல நாம பார்க்கக்கூடிய சில விஷயங்களை நாம இப்ப பார்த்தோம். மெய்யன்பர்களே, இப்போ நாம வந்து சாப்பிடக்கூடிய பொருட்கள் என்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்றத பார்ப்போம். அதாவது வாழ்க்கை வளமுடன், காய்கறிகள்ல குழந்தைங்களுக்கு ஹைபிரிட் இல்லாத காய்கறிகள், பழங்கள்ல ஹைபிரிட் இல்லாத பழங்களா வாங்கி கொடுத்து நம்ம பழகணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிஞ்சு முருங்கைக்காய், பிஞ்சு அவரைக்காய், கேரட்டு, வெண்டைக்காய், பிஞ்சு கத்திரிக்காய், வெண்பூசணி, நாட்டு சுண்டைக்காய், நாட்டு வாழைப்பூ, நாட்டு வாழைத்தண்டு, ஹைபிரிட் இல்லாத காய்கறிகளை கொடுக்கணும். கீரை வகைகள்ல நாட்டு கொத்தமல்லி, நாட்டு பொன்னாங்கண்ணி, தூதுவளை, இந்த மாதிரி முருங்கைக்கீரை, இந்த மாதிரிலாம் இதை வந்து நாம சாப்பிட்டு பழகணும். அது மாதிரி அதே குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கறதே நமக்கும் வந்து என்னன்னா, நீங்க வந்து எல்லா மைதா பண்டங்களையும், சாமி உணவுக்காக ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, எல்லா மைதா பண்டங்களையும் தவிர்த்திடலாம், கடலை மாவு பண்டங்களை தவிர்த்திடலாம், ஒயிட் சுகர் வேண்டாம். ஒயிட் சுகருக்கு பதிலா சுத்தமான தேன், பனங்கள் கட்டு, பனவெல்லம் இவற்றை பயன்படுத்திக்கலாம். ஒரு கடையில போறீங்க, மிக்சர் வாங்குறீங்க, கலர் பவுடர் போட்டது, பச்சை மிக்சர், சிவப்பு மிக்சர், சிகப்புல போட்ட ஸ்வீட்ஸு, இந்த மாதிரி கலர் பவுடர் போட்ட ஸ்வீட்ஸை நம்ம வாங்காம இருக்கலாம். இதையெல்லாம் நம்ம மனதில் வைத்துக் கொள்வோம் அன்பர்களே. அதே மாதிரி பரோட்டா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேஷனா போச்சு. எல்லா குழந்தைகளும் பரோட்டா அந்த குருமா டேஸ்ட்ல மயங்கி இருக்காங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களும் அதை சாப்பிடுறாங்க. பரோட்டாவுக்கு பதிலாக நீங்க சப்பாத்தி சாப்பிட்டா கூட அதிகம் பாதிப்பு இல்லை. பரோட்டா என்ன அப்படின்னா மைதாவில் செய்யறாங்க. மைதா ப்ராடக்ட்ஸ் வேணாம்னு சுவாமி சொல்லியிருக்காரு இந்த புக்கில். அந்த கோதுமை மாவை வந்து எப்படி மைதாவா மாத்துறாங்க அப்படின்னா, நன்றாக மாவட்டப்பட்ட அந்த கோதுமையை வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கும். அதை வந்து பென்சாயில், அது என்ன கெமிக்கல் போடுறாங்க மைதாவா மாத்துறதுன்னா, பென்சாயில் பெராக்சைடுன்னு ஒரு கெமிக்கல் போடுறாங்க. அது தலையில டை அடிக்கக்கூடிய ரசாயனம். அதை அந்த கோதுமை மாவுல கலக்குறாங்க. அடுத்து அலோக்சன் ஒரு ரசாயனம், அதாவது லேப்ல வந்து எலிக்கு நீரிழிவு, சர்க்கரை நோய் வர்றதுக்காக அந்த அலோக்சன் ரசாயனத்தை பயன்படுத்தினாங்க, அது சேர்க்கிறாங்க. ஆர்டிபிஷியல் கலர்ஸ் சேருது, மினரல் ஆயில், டேஸ்ட் மேக்கர்ஸ், பெர்சர்வேட்டிவ்ஸ், சாக்ரின், புற்றுநோய் வரக்கூடிய ஒரு வஸ்து அந்த சாக்ரின், அஜினோமேட்டா, இது எல்லாமே மைதாவில் சேருதுங்க. இந்த மைதாவில் நார்ச்சத்து கிடையாது. குழந்தைங்களுக்கு அறவே நம்ம கொடுக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. அதுல வர முக்கியமான நோய்கள்லாம் கிட்னியை கெடுத்துக்கணும். கிட்னியில கல் வரும், இருதய ஹார்ட் ப்ராப்ளம் வரும், சர்க்கரை நோய் வரும். பல மேலை நாடுகள்ல இதை தடை பண்ணிட்டாங்க. ஆனா நாம இன்னும் வச்சிருக்கோம். அதனால அது வேண்டாம். பரோட்டா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க, நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்க. நான் வந்து கரும்பு சர்க்கரை ஆலைக்கு ஒரு வகுப்பு எடுக்க போனேன். அங்க வந்து வகுப்பை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது பார்த்தேன், இது என்னப்பா 100 மூட்டை இங்க அடிக்கிறீங்க, அது என்ன 100 மூட்டைன்னு கேட்டேன். ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படின்னாரு அவரு, அந்த எம்ப்ளாயி. அது என்னன்னு கேட்டேன். அது வந்து உங்களுக்கு பாஸ்போரிக்க ப்ளீச்சிங் பவுடரு போடுறோம், அதே மாதிரி சோடா, வாஷிங் சோடாவும் போடுறோம் அப்படின்னாங்க. ப்ளீச்சிங் பவுடர் எதுக்கான பாக்டீரியா கண்ட்ரோலுக்காக ப்ளீச்சிங் பவுடர் சேர்க்கிறாங்க. அது லிட்டருக்கு தான் போகணும். ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிடுங்க. 1 லிட்டர் கரும்பு சாருக்கு 200 மில்லி வந்து பாஸ்போரிக் அமிலம் ஊத்துறாங்க, சுண்ணாம்பு சேர்க்கிறாங்க. அதே மாதிரி பாலி எலக்ட்ரோலைட்டு, காஸ்டிக் சோடா, வாஷிங் சோடா, சல்பரிக் டை ஆக்சைடு, இந்த மாதிரி கெமிக்கல்லாம் இருக்கு. அதனால அதுல வந்து ஒயிட் சுகர்ல என்னென்ன வருதுன்னா, சர்க்கரை நோய், பல்வலி, பல் சொத்தை, குடல் புண்ணு, ரத்த அழுத்தம், சளி தொல்லை, இந்த மாதிரி நிறைய வருது. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். நுரையீரலுக்கு ஏற்ற ஆசனங்கள், நுரையீரலுக்கு ஏற்ற நுரையீரல் பயிற்சி, நம்ம மூச்சு பயிற்சியே 7 பயிற்சி போகும். மூச்சு பயிற்சி செய்யலாம். அதுல கபாலை பத்தி கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேஷனா பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னா, நமக்கு வந்து நம்மளுடைய நுரையீரலை நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும். நுரையீரல்ல இருந்து வரக்கூடிய பாதிப்புகள் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். அதே மாதிரி நீங்க குளிர்பானங்கள், குழந்தைங்க வந்து பாக்கெட் பால்லாம் நிறைய வாங்குறோம். நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, இந்த தேங்காய் பால் தான் உசிதமாகுன்றார். 38 சத்து இருக்குங்க. பாக்கெட் பால் வேண்டாம். பாக்கெட் பால்ல நான் ஒரு தடவை டெல்லிக்கு ஒரு கட்டுரை அனுப்பினேன் பாக்கெட் பாலை பத்தி. அதுல வந்து என்னென்ன கலக்குறாங்கன்னா, கொஞ்சம் கிழங்கு, பல கம்பெனிஸ்க்கு பால் பாக்கெட் போடுறவங்க இருக்காங்க. அதுல பொதுவா எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய கலப்படம் செய்யக்கூடிய 11 போட்டாங்க. அதை நான் வச்சிருந்தேன். தமிழ்நாட்டுல மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சிருந்தேன். என்ன கலக்குறாங்க? கிழங்கு மாவு ஒரு 25% கலக்குறாங்க. ஷாம்பு கொஞ்சம் நுர வரணும், பால் வந்துருக்கா, ஷாம்பு கொஞ்சம் ஊத்துறாங்க. யூரியா கலக்குறாங்க, டிடிடி இருக்கு, பூச்சி மருந்து போடுறாங்க. பால்லாம் 1 மாசம் கூட கெடாம இருக்கணுன்றதுக்காக
ஆர்சானிக் அமிலம் இருக்கு, காட்மியம் இருக்கு, லெட் இருக்கு, தாவர எண்ணெய் இருக்கு. சில பால் பாக்கெட் கம்பெனிஸ் வந்து எச்சங்கள் கூட அடர்த்திக்காக போடுறாங்க. அது கேன்சர் வரைக்கும் வரும்ன்றாங்க. அது நமக்கு வேண்டாம். வள்ளல் பெருமான் சொல்ற அந்த தேங்காய் பால் சாப்பிடலாங்க. தேங்காய் பால்ல வந்து கொழுப்பு கிடையாதுங்க, கொலஸ்ட்ரால் இல்லை, 0% கொலஸ்ட்ரால். வடிகட்டிக்கணும், அவ்வளவுதான். அதுல நீங்க சுகர் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை ஏலக்காய் போட்டா டேஸ்டியா இருக்கும் பால். சுகர் இருக்கு அப்படின்னா வெறும் பால் கூட கொஞ்சமா ஒரு 1/4 கிளாஸ் 1/2 கிளாஸ் சேர்த்துட்டு வந்தாலே நமக்கு சரியாயிடுங்க. பாத்திரங்கள் மூலமா நம்ம நோய்கள் பெருகு. நான்ஸ்டிக் வேண்டாம். நான்ஸ்டிக் பாத்திரம், அலுமினிய பாத்திரம், இண்டோலின், இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வேண்டாம். இந்த பாத்திரங்கள் மூலமா நமக்கு வந்து பாதிப்புகள் தான் வரும். அது வேணாங்க, அதை அவாய்ட் பண்ணிடலாம். மண் பாத்திரத்துல என்னன்னா ஒரு நீங்க கெட்ட விஷயம் இருந்தா கூட அது உறிஞ்சி வச்சுக்கணும், அப்புறம் விளக்கிட்டீங்கன்னா போயிடும். அது மாதிரி அதை நாம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம உடலுக்கு ஏற்ற உணவுகளையும் வகைப்படுத்தி செய்யணும். கைகால் நரம்பு தளர்ச்சியா இருக்குது, முட்டு வலி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்னன்னா கைகால் நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய சில உணவுகளை சொல்றேன். முருங்கைப்பூ, கொழுந்து முருங்கைக்கீரை, ஆவாரம் பூ, ஒத்த செம்பருத்தி, நாட்டு மல்லி, இதெல்லாம் வந்து அமிர்தம், தேவாமிர்தம் மாதிரி. எல்லாம் உடம்புல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் எல்லாவற்றையுமே சரி பண்ணிடும். சரி, இப்ப நோய் வரக்கூடாது, வராம இருக்கணும்ன்றவங்க எப்படி சாப்பிடணுன்றதை இப்ப நம்ம பார்ப்போம். உணவை கையில் எடுத்துக்கிறீங்க. உணவுக்கான கவியை சுவாமி கொடுத்துருக்காங்க. அதுல புல் கவி உங்களுக்கு சொல்லலாகணும். இவ்வுணவை அளித்தோர் இறைவன் இருந்தால் எப்பகையாலும் ஏற்றமாய் வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த உணவை கையில எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு காயகல்பம் பண்ணி அதுக்கப்புறம் உச்சந்தலையில நினைவு வச்சுட்டு சாப்பிடணும். துரிய நிலையில எடுத்து சாப்பிடணும். செல்ல பக்கத்துல வச்சுட்டு பாட்டு கேட்டு சாப்பிட வேண்டும். நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் போய் கூட தூரம் வச்சு கேளுங்க. அப்படி சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்னன்னா நன்றாக மென்று மெதுவாக விழுங்கப்பட வேண்டும். அதுல என்னென்ன கலக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து வாயில இருக்க சலைவா இருக்கு பாருங்க, 3 கலக்கணும் நம்ம உணவுல. அப்பதான் அது உடம்புல சேரும். சலைவா 1 எச்சில் சேரணும். அந்த உணவு நன்றாக அரைத்து விழுங்கப்பட வேண்டும். வயிற்றுல இறப்பை போனவுடனே ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் பெப்சினும் சேரணும். இந்த 3 கலந்துன்னா அந்த உணவு அது மென்னு சாப்பிடணும். சாப்பிட பேசி சமயத்துல என்ன ஆகுங்க, அந்த எப்பெல்லாம் நம்ம பேசணும் காற்று போகும்போது நுரையீரல்ல ஒரு கேட் வால்வு அது திறக்கும். அதுல ஒரு பருக்கு போயிடுச்சுன்னா வேகமா வந்து தும்மல் வந்து அந்த பருக்கை வெளியே தரணும், மூக்கு வழியா வந்துருக்கும். சாப்பிடும் போது பேசக்கூடாது, குளிக்கும் போது பேசக்கூடாது. இது நம்ம சாஸ்திரம் சொல்லிடுது. சோ அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மெதுவா மென்று சாப்பிடக்கூடிய உணவு இறப்பை போயிட்டு இறப்பையில மொத்தம் 3 கலக்கணும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிடு, பெப்சின், வாயில சலைவா, அந்த 3 கலந்த உணவு நன்றாக அரைக்கப்பட்டு இறப்பையில இருக்கக்கூடிய உணவு அப்புறம் குடலுக்கு போகுது. 6 மீட்டர் நீளம் குடல். அதுல குடல் உறிஞ்சிகள் சத்த உறிஞ்சிக்கும், சக்கை கீழே தள்ளிடும். அது குடல் உறிஞ்சிகளுக்கு பிடிச்ச உணவா நாம சாப்பிடணும். அது செரிமானம் ஆகாத பரோட்டா இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பிடிக்காது. சாப்பிட்டு ஆகக்கூடிய இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிடுங்க. கம்புல கேழ்வரகுல இட்லி செஞ்சு சாப்பிட்டாங்க. ஆனா இப்போ வந்து நம்ம அது காம்பினேஷன் கொஞ்சம் மாறுது. குதிரைவாளி இதெல்லாம் போட்டு சாப்பிடலாம் இட்லியில. அந்த மாதிரி தயாரிச்சு சாப்பிடுங்க. அந்த மாதிரி தயாரிச்சு சாப்பிடும்போது என்னன்னா உடல்கள் ஆரோக்கியமாக இருக்கும், மலச்சிக்கல் இருக்காது. உடற்பயிற்சி செஞ்சா 2 வேளை கழிவு வெளியே போயிடும், கரெக்டா போயிடும். தண்ணீர் வந்து நல்ல நிறைய தாராளமா குடிக்கணும். உணவுன்னா திட உணவு மட்டும் சாப்பிடக்கூடாது, திரவ ஆகாரத்தையும் நாம எடுத்துக்கணும். திரவ ஆகாரத்துல அந்த சூப்பு, முருங்கை சூப்பு போன்றவை, பழச்சாறுகள் இவை அதிகமா இருக்கணும். இதையெல்லாம் சாப்பிடும்போது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்பு நல்ல பொருட்களை கிராஸ் பண்ணி கழிவுகளை வெளியே தள்ளிட்டே இருக்கு. பழங்களை சாப்பிடுறீங்களா, பழம் நல்லதுன்னு எல்லாம் வாங்கிட்டு போவாதீங்க, ஹைபிரிட் பழங்கள் வாங்காதீங்க. நான் கல்லூரியில படிக்கும் பொழுது தேன் வாழை வாங்குவேன், கற்பூரவல்லி, இவ்வளவுதான் இருக்கும், செம டேஸ்டா இருக்கும், தேன் மாதிரியே இருக்கும், வாயில எச்சில் ஊறும். இப்ப வாழைக்காய் மாதிரி இருக்கு. அதே மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க செவ்வாழை சாப்பிடு ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த் அப்படின்றாங்க. செவ்வாழை பாருங்க, அதுவும் வாழைக்காய் மாதிரி வருது. அதெல்லாம் ஹைபிரிட் பழங்கள் வேண்டாம். அதே மாதிரி காய்கள்லையும் முருங்கைக்காய் வாங்குறீங்க, நாட்டு முருங்கைக்கான்னு 1 முழம் தான் இருக்கணும், அவ்வளவுதான் முருங்காது. நாட்டு முருங்கைக்காய் மெல்லிசா வாங்குங்க, பிஞ்சா வாங்குங்க. காய்கள் சின்னதா வாங்குங்க, நல்ல காய்களை வாங்கிக்கணும். பால்ல வள்ளல் பெருமான் சொல்ற மாதிரி தேங்காய் பால் சாப்பிடுங்க, ஒரு 1/2 கிளாஸ் 1 கிளாஸ் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டு வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நோயற்ற வாழ்வில் நாம் வாழ வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமான் கேட்கிறாங்க. அந்த நோயற்ற வாழ்வு நமக்கு கிடைப்பதற்கு நம்ம மின்னணு சாதனங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்.
இப்ப இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் தூரம் தான் வச்சு பேசல, 2 அடி தூரத்துல வச்சு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரி காதுகளில் வச்சு போன் பேச வேண்டாம். குழந்தைகளுக்கு செல்போன் கொடுக்காதீங்க. கல்லூரியில பல ஆண்டுகள் முதல்வராக இருந்தேன். அப்போ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து ஒரு தகப்பனார் கேட்கிறாரு, பாப்பா வந்து ஆண்ட்ராய்டு கேட்கறா, வாங்கி கொடுக்கலாமா? நீ ஒன்னும் வாங்கி கொடுக்குவானா? இங்க பாருங்க, தமிழ்நாடு அரசாங்கத்தோட உத்தரவு, செல்போன்ஸ் அலௌடு இல்லை கல்லூரிக்குள்ள. அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் ஒரு கடிதம் கொடுத்திருந்தாரு, அதுலயும் வந்து செல்போன்ஸ் அலௌடு இல்லை. என்கிட்டயும் 100 சிஸ்டம் இருக்குங்க, 100 சிஸ்டம் இருக்கு, இங்கேயே பார்த்துக்கலாம், வேணும் ஹாஸ்டலா இருந்தா ஒரு சின்னதா பட்டன் செல் 400 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சேன். செல்போன்ல நாங்க அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அங்கேயே காப்பி பண்ணிக்கலாம், கல்லூரியில வேலை செஞ்சா போதும். ரொம்ப எக்ஸ்ட்ரா ஓவர்லோடு ஒர்க் இருக்குன்னா வெளியில போகும்போது அவங்க ஏதாவது ஒரு சென்டர்ல செஞ்சுக்கலாம். மொபைல் போன்ஸ் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துக்காதீங்க, அவங்களுடைய எதிர்காலத்தை பாழாக்காதீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் கெட்டு போறதுக்கு முக்கியமான காரணம் பெற்றோர் தான். என்கிட்ட வசதி இருக்கு, 1 லட்சம் ரூபாய்க்கு செல்லு வாங்கி தரேன் என் பொண்ணுக்கு, எதுக்கு வாங்கி கொடுக்குற, என்ன அதுல? இப்ப நான் செல்போன் இல்லாமே தான் படித்தேன். அப்பெல்லாம் அந்த பிஹெச்டி எல்லாத்துக்குமே நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். 3 லட்சம் ரூபாய்க்கு புக்ஸ் வாங்க, புத்தகங்கள் வாங்கி கொடுங்க, படிக்கட்டும். அந்த புத்தக வாசிப்பு போயிடுச்சுங்க, கண்ணு கெட்டு போகும், காது கெட்டு போகும். மொபைல் போன்ஸ் வாங்கலாம், இயர்போன் போட்டா சீக்கிரம் கெட்டு போகும். 610 டெசிபல் காதோட பவர், ஹியரிங் கெப்பாசிட்டி, அது விரைவாக கெட்டு போயிடும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம கொஞ்சம் கவனம் செலுத்தி குழந்தைகளையும் பத்திரமா பார்த்துக்குவோம், நல்ல உணவா கொடுப்போம். சமைக்கிறதுக்கு இண்டோலின்னு, அலுமினிய பாத்திரங்கள், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வாங்காதீங்க. தாமிர பாத்திரத்துல சூடா சாப்பிடக்கூடாது. சிலர் வந்து தாமிர பாத்திரத்துல தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறீங்க. தாமிரத்துல வந்து இளநீர், எனக்கு அனுபவம் ஆச்சு. தாமிர பாத்திரம், தாமிர வாட்டர் கேன் வாங்கிக்கிறேன் 550க்கு ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி. அதுல இளநீர் ஊற்றி வச்சுட்டாங்க வீட்டுல. யாரும் குடிச்ச உடனே கழுத்து இழுத்துட்டே போயிடுச்சு நரம்பு எனக்கு. அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு டாக்டர் ஆனந்தனுக்கு ஃபோன் பண்ண, உடனே ஜிஹெச்சுக்கு போங்கன்னாரு. 3 ஹவர்ஸ் வந்து அவங்க ஊசி மாத்திரை எதுவும் கொடுக்குறாங்க, இழுத்த ஒன்னமா இருந்தது. அப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணேன், அந்த இப்படியே இழுத்துட்டு இருக்கேன், என்னடா பண்றதுன்ட்டு 10 மிளகு இருந்தா பகைவன் இட்லியும் சாப்பிடலான்னு ஒரு பழமொழி. மிளகு டப்பா எப்பயும் வச்சிருப்பேன், ஒரு 10 மிளகு எடுத்து போட்டு வாயில பண்ணேன். 3 மணி நேரம் ட்ரீட்மெண்ட். அவங்க ட்ரீட்மெண்ட் எனக்கு வேலை செய்யல. ஒரு மிளகு உள்ள போனோடனே 40 செகண்ட்ல 100% சரியா போச்சு. அதுக்கப்புறம் நெட்ல சர்ச் பண்ணா தாமிர பாத்திரத்துல வெந்நீர் ஊத்தியோ சுட சுட ஏதாவது பொருள் ஊத்தியோ சாப்பிட்டீங்கன்னா பாய்சன் ஆயிடும். இளநீர் சாப்பிட்டீங்கன்னா ஹெவி பாய்சன் ஆயிடும், உடனே செத்து போகும். அதனால தாமிர பாத்திரம் வைக்கிறவங்க ஜாக்கிரதையா கையாளணும். பைக்ல போறோம், பின்னாடி சூடாகுதுன்னா அது பாய்சனா மாறும். கார்ல போறீங்க, பின்பக்கம் வைக்கிறீங்க, அது பாய்சனா மாறும். அதனால அந்த தாமிர பாத்திரம் வேண்டாம், அலுமினிய பாத்திரங்கள் வேண்டாம், இண்டோலியம் வேண்டாம், இதெல்லாம் வேணாம். மண்பானை போதும். மண்பானை வந்து என்ன பண்ணும், ஒரு பழக்கம் அது அசுத்தங்கள், பாய்சனை இதெல்லாம் கிரகிச்சு உள்ள இழுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்க தேய்ச்சி கழுவும் போது போயிடும், எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது நல்லா விளக்கணும், அவ்வளவுதான். அதை பயன்படுத்துவோம் என்று சொல்லி இவ்வளவு நேரம் இந்த நோயற்ற வாழ்வுக்கான இந்த குறிப்புகளை செவிமடுத்து கேட்ட அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும், அவர் தம் அன்பு குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அத்துணை அன்பர்களும், அவர் தம் அன்பு குடும்பங்களும் நீடூழி வாழ்க்கை, நலமோடு வாழ்க்கை, பல்லாண்டு வாழ்க்கை, வாழ்க்கையின் வளங்கள் அனைத்தும் பெற்று மன அமைதியோடும் குடும்ப அமைதியோடும் செல்வ சேர்ப்போடும் நாளும் ஈரட்டாய் வாழ்க்கை. வாழ்க்கை வளமுடன். இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். கேள்வி கேட்க அன்பர்கள் தங்களது கைபேசியை தாங்களே அட்மிட் செய்யும் போது அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா ஐயா. பல தடவை உங்களுடைய ஸ்பீச்ல பலவிதமான நல்ல ஆலோசனைகள் நாங்க சாப்பிடுறோம், நல்லா இருக்கோம், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். டீ எல்லாம் 40 வகை சொல்லுவீங்க, அதெல்லாம் கூட நான் ஃபாலோ பண்றேன் ஐயா. ஒரு மிடில் ஏஜ் பையன், ஆனா நீங்க சொல்றது மாதிரி கண்டதெல்லாம் சாப்பிடவும் மாட்டான், உள்ள கூட புண்ணு வர மாட்டேங்குதியா, உதடு மட்டும் உரியுதியா, அது என்ன காரணம்? உதடு மட்டும் தோல் உறிஞ்சிட்டு போகுது, ஆனா உள்ள வாய் நாக்கெல்லாம் புண்ணு இருக்க மாட்டேங்குது, அந்த உதடு மட்டும் உரியுது போயிடுது, அது என்ன காரணம் அப்படின்னு தெரியலையா. கொஞ்சம் இப்ப நீங்க எல்லா ஊர்ல இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க. மதுரை ஐயா. மதுரை. பேருமா? கிருபாநிதி. சரிம்மா. இப்போ நீங்க அது கேள்வியை கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க ஐயா. இல்லையா, அந்த பையன் மிடில் ஏஜ் பையன் கண்டதெல்லாம் சாப்பிட மாட்டான், நல்லாவே உடம்ப பாத்துக்குவான்,
ஆனா நாக்குல எல்லாம் புண்ணு வர மாட்டேங்குது. உதடு மட்டும் உறிஞ்சிட்டு அதுவே போயிருது. உதட்டுல புண்ணு வருதுங்களா? தோல் உரியுது போகுது. சரி, அவரு என்ன வயசு? அவரு 23 வயசு ஆகுதியா? 33. அவரு மொபைல் 23 மிடில் டீனேஜ் 23. 23யா? சரி, அவருக்கு வந்து மொபைல் இருக்கா? மொபைல் இருக்கு. ஆனா அளவுக்கு மீறியெல்லாம் பார்க்க மாட்டான் ஐயா. அந்த படிப்பு அந்த விஷயம் லேப்டாப்லயே தான் இருப்பான். படிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவான். அதுமா இப்ப நீங்க சொல்றதுக்கு பாருங்க, கொஞ்சம் பார்த்தாலும் சரி, 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பார்த்தாலும் சரி, சில உடல் வந்து தாங்கும், சில உடல் தாங்காது. லேப்டாப் வந்து நீங்க லேப்டாப்பா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, அல்லது மொபைலா இருந்தாலும் சரி, இந்த 3ல வந்து அளவு கடந்து ஹீட் ரேடியேஷன் சொல்லுவாங்க. அத அந்த ஹீட் ரேடியேஷன் வந்து வந்ததுன்னா உதடுலையும் தோல் உரியும். அதே மாதிரி ரொம்ப அதிகம் இருந்ததுன்னா கண்ணு காதெல்லாம் பாதிக்கும். அதுக்கு ஏத்த ஃபுட்டு சாப்பிடணும். அதுக்கு ஏத்த ஃபுட்டுன்னா அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு. அதோட இல்லாம இப்ப கிளைமேட்டும் கொஞ்சம் ஹாட்டா தானே இருக்கு. எவ்வளவு வருஷமா இருக்கு இந்த பிரச்சனை அவருக்கு? அது ஒரு 2-3 வருஷமா வருது போகுது அப்படியே இருக்கு. சரி. அதாவது இப்ப இது எனக்கு வந்து ஒரு 4 o'clock எனக்கு போன் பண்ணுங்க. சரியா? நோட் எடுத்துங்க, என்ன சாப்பிடணும் எப்படின்னு சொல்லிக்குவேன். ஓகேயா? ஓகே. அதே மாதிரி மொபைல் யூஸ் பண்ணாருன்னா மொபைலோ லேப்னா மடியில வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. அதே மாதிரி பாம் டாப் இருக்குது, கையில வச்சு உள்ளங்கையில வைக்கிறது, அதுவும் பாம்ல வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேயா? அது பெரிய டேபிள்ல வச்சு தூரமா 2 அடி சொன்ன இல்லைங்களா, 1.5 இருந்து 2 அடி இருந்ததுன்னா இந்த பாதிப்புக்கு வாய்ப்பு குறைவு. ஓகேயா? அதே மாதிரி மொபைல் பேசுறது பாக்கெட்ல வைக்க கூடாது. சட்டை பாக்கெட்லயும் வைக்க கூடாது, பேண்ட் பாக்கெட்லயும் வைக்க கூடாது. நான் தனியா பேக் போட்டு தான் எடுத்துட்டு போறேன், வண்டியில வச்சுக்கிறேன். அந்த மாதிரி வச்சுட்டா, அதாவது நீங்க வெயில்ல போற சூட்டை விட இது அதிக சூட்டை கிளப்பும். அந்த தோல்ல அலர்ஜி வரும். அதோட இல்லாம 2 தடவை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லுங்க, 2 தடவை வாரத்துல. ஓகேயா? அது 9 எண்ணெய் இருக்கு. அது நீங்க போன்ல கேளுங்க, சொல்றேன். அதெல்லாம் வச்சுட்டு நைட்டு கூட அதுல இருக்கிறதுல மிகச்சிறந்த எண்ணெய், இந்த மாதிரி தோல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு விளக்கெண்ணெய் தான். செக்குன்னு ஆமணக்கு எண்ணெயா இருக்கணும். கடையில மெடிக்கல்ல வாங்கிட போறீங்க, மெடிக்கல்ல வாங்கக்கூடாது ஆமணக்கு எண்ணெய், அது கெமிக்கல். அது மாதிரி செக்கு விளக்கெண்ணெய் வந்து நீங்க வந்து தோல் உரியக்கூடிய இடத்துல விளக்கெண்ணெய் தடவிக்கிறீங்க. புதன்கிழமையும் சனிக்கிழமையும் உடம்பு ஃபுல்லா நல்லெண்ணெய் அல்லது தேங்காய், செக்கு விளக்கெண்ணெய், செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த 3மே வச்சுங்க. 3 வச்சுக்கிட்டுமா புதன்கிழமையும் தேய்ச்சி ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் விட்டுற சொல்லுங்க. அந்த ஹீட்டை குறைச்சிடும். அதே மாதிரி நைட் படுக்கும் போது ஒரு 9 பாயிண்ட் இருக்கு. அந்த 9 பாயிண்ட்லயும் வந்து விளக்கெண்ணெய் தடவணும் நைட்டு. நான் உங்களுக்கு போன் பண்றேன். 4:30 மணிக்கு போன் பண்றேன். சொல்றேன், செஞ்சா சரியா போயிடுமா? அது நன்றி ஐயா, நன்றி. ரொம்ப சிறப்பு ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த நண்பராக முத்துச்சுடர்கொடி அம்மா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். பேரும் ஊரு சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. முத்துச்சுடர்கொடி, திருநெல்வேலியிலிருந்து. சரிம்மா. ஐயா, நீங்க உங்களுடைய உரை மிகவும் அருமையாக இருந்தது. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று உணவே மருந்தாக எடுத்துக்கொண்டால் நோயற்ற வாழ்வாழலாம் என்று அருமையாக சொன்னீர்கள். எனக்கு கேள்விகள் இருக்கின்றன. நீங்கள் உங்களது கண் பார்வையை சரி செய்யக்கூடிய உணவு பற்றிய விளக்கம் எனக்கு வேண்டும். இல்லை என்றால் அந்த புத்தகம் வள்ளலாரோ இல்ல மகரிஷி எழுதிய புத்தகத்தை சொன்னால் கூட நாங்கள் அந்த உணவை தயாரித்து. நல்ல கேள்வி கேட்டீங்கம்மா. இப்ப அமெரிக்காவில் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தேன். நம்ம மன்றம் அங்க இருக்கு. அமெரிக்கா, கனடா, அமெரிக்காவில இதே ப்ரோக்ராம் ஒண்ணு கண்ணுக்காக கொடுத்தோம்மா. அவங்க வந்து ஒரு வெப்சைட் போட்டு ஓபன் பண்ணி 21 பாடத்தையும் அதுல போட்டாங்க. உங்களுக்கு நீங்க யாருக்கு இந்த கண் பார்வை குறைவா இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, பவர் இருக்கோ, அதை எப்படி நீக்கிக்கலாம்ன்றத வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்க எனக்கு மெயில் ஐடியும் வாட்ஸ்அப்லயும் கூப்பிட்டீங்கன்னா நான் அதுக்கு அனுப்பிச்சு விட்டேன்னா நீங்க அதை காப்பி பண்ணிக்கலாம். ஐயா, நம்பர், உங்க மெயில் ஐடி நம்பர் ஏதாவது அங்க யார் இப்ப அங்க ஆழியார்ல அனௌன்ஸ் பண்றவங்க பேர் சொல்லுங்கம்மா. முத்து காயிஷாமா.
என்னோட பேராயா ஆமாமா. முத்து சுடர்கொடி. உங்க பேர் முத்து சுடர்கொடி சொல்லிட்டீங்க. இப்ப அனௌன்ஸ் பண்றவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க ராஜேஸ்வரி குமார் அம்மா. எதுமா? ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி குமார். குமார். ராஜேஸ்வரிமா. சரிம்மா, இப்ப என்னோட நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, போட்டு விட்டுருங்க. இதுல சேட் பாக்ஸ்ல போட்டு விட்டுருங்கம்மா. சரிங்க. உங்க நம்பர் என் நம்பர் போட்டுருங்க. இந்த 8072451368 போட்டு விட்டுருங்கம்மா. ஐயா டாக்டர் பி சுந்தரமூர்த்தி 8072451368 போட்டு விட்டுருங்க. ஐயா மற்றும் ஒரு கேள்வி ஐயா, இந்த நோயற்ற வாழ்வு பற்றி மகரிஷி எழுதிய மற்ற புத்தகங்களின் பெயர்கள் சொன்னீங்கன்னா நாங்க படிச்சதற்கு வாய்ப்பு. சரி, நீங்க படிக்கலாம். எனக்கு அதான் நீங்க ஒரு 5 o'clock போடுங்கம்மா. முத்துச்ச சுடர்கொடி அம்மா. இன்னைக்கு ஈவினிங் ஐயா. இன்னைக்கு 5 மணிக்கு கூப்பிடுங்க. அது எல்லாத்தையுமே போட்டு இந்த 21 பாடம் படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு ஃபுல்லா விளங்கிடும். சரி ஐயா. புத்தகம் ஐயா மகரிஷி எழுதினது ஐயா எழுதின புக்ஸும் இருக்கு. அது நீங்க ஒரு 5 மணிக்கா கேளுங்க. சரி ஐயா. எனக்கு நம்பர் வாங்கிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேன் ஐயா. சரிம்மா, சரி. வாழ்க்கை மேடம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. இப்ப நம்பர் வீக் உமா மகேஸ்வரின்றவங்க நம்பர் கேட்டு சாட் பாக்ஸ்ல போட்டுறீங்க. அம்மா சாட் பாக்ஸ்ல போட்டுருவீங்களா ராஜேஸ்வரி அம்மா? இல்லையா, போடுறேன். அடுத்தது கூகுள் பிக்சல். உங்க பேர் சொல்லிட்டு பேசலாமா? பேர் போட்டு எழுதுங்க. சீனியர் ப்ரொஃபசர் டாக்டர் பி சுந்தரமூர்த்தி வருது இல்ல ஸ்கிரீன்ல. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ராஜாராமன், சென்னை பழந்தாங்கல இருந்து பேசுறையா. சரிங்கய்யா, சொல்லுங்கய்யா. எனக்கு 2 வினா இருக்கு. நல்லா அருமையான நிகழ்ச்சி கொடுத்தீங்க, நல்லா இருந்தது. எனக்கு 2 இருக்கு. ஒண்ணு மருத்துவம் பத்தி, இன்னொன்னு உடற்பயிற்சி பத்தி. இப்போ வடிவமைத்து கொடுத்த 9 விதமான உடற்பயிற்சியில 8 விதமான பயிற்சிகள் நம்ம ஆக்ஷனோட பண்றோம். எல்லாத்துலயும் மூவ்மெண்ட் இருக்கு. 9வது உடல் தளத்துல பயிற்சி மட்டும் சும்மா அப்படியே படுத்துட்டு இருக்கோம். அது என்ன பயிற்சி கணக்கு வருமா? எப்படி அது விளக்க முடியா? அது பயிற்சி கணக்கு தான் வரும். ஏன் அப்படின்னா, நான் இருக்கிறதுலே உலகத்துல மோசமான நோய் நமக்கு குஷ்டரோகமோ மத்த ஏதோ லெப்ரசி இதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெஸ் தான் உலகத்திலே மோசமான நோய். பட்டுன்னு அட்டாக் செத்து போயிடுவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மருந்து அந்த ரிலாக்ஸேஷன், உடல் தளர்த்துதல். ஒவ்வொரு உறுப்பையும் தளர்த்துவோம். அது உணர்ச்சி நிலையில இருக்கும். அந்த உணர்ச்சி நிலையில இருக்கக்கூடிய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தையும் தளர்ந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு உன்னதமான பயிற்சி. இந்த எல்லா உடற்பயிற்சியிலுமே ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கிற பயிற்சி இந்த உடல் தளர்த்துதல் பயிற்சிங்க. அது பயிற்சி தாங்க ஐயா. ஓகே, ரொம்ப நன்றி. நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. அடுத்த கேள்வி என் உடல் நலத்தை பற்றி. ஐயா, எனக்கு வயது 83 ஆகுது. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, அந்த எக்கோ டெஸ்ட் எடுக்கும் போது எனக்கு ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க, என்னுடைய ஹார்ட் ஃபங்க்ஷன் 41% தான் ஒர்க் பண்றதுன்னு சொல்றாங்க. ஹார்ட் ஃபங்க்ஷன் 41% தான் இருக்கு. மார்ஜின் எல்லாம் இருக்கு. சரியா இல்ல இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? உங்க ஐடியா சொல்லுங்கய்யா. கண்டிப்பா 100% கூட கொண்டு வரலாம். இப்ப உங்களை விட வயசானவர் ஒருத்தர் சொல்றேன் பாருங்க. எனக்கு ரோல் மாடல் அவர் தான். நடிகர் சிவகுமார் தெரியுங்களா? ஆமா ஆமா. அவரு அருள்நிதி யோகா மாஸ்டர். நம்ம மனவள கலையில யோகா மாஸ்டர். அவரு இஸ் 84 நவ். 84. ஒரு முடி நரைக்கல. கரெக்டா இது பண்றாரு. கரெக்டா டெய்லி உடற்பயிற்சி பண்றாரு. யோகாசனங்கள் பண்றாரு. அதே மாதிரி சில உணவு மருத்துவம்னு ஒண்ணு இருக்குங்க. அது மூலமா நீங்க இந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை நல்லா கொண்டு வர முடியும். எனக்கு நீங்களும் ஒரு 4:30 வாக்குல பேசுங்களேன். சரிங்க, அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிட்ட பேசுறேன்யா. பேசுங்க. நோட் பண்ணீங்க இல்ல ராஜேஸ்வரி அம்மாட்ட கேட்டு. சரிம்மா, நம்பர் நன்றியா. வாழ்க்கை. அடுத்த அன்பராக உமா மகேஸ்வரி. உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். உமா மகேஸ்வரிமா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு. மைக் ஒரு தடவை டச் பண்ணுங்கம்மா.
உமா மகேஸ்வரிமா. ஆமா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, நான் பிரேம்குமார் பேசுறேன். வணக்கம் ஐயா. பிரேம்குமாருங்களா? ஆமாங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஆ. வாழ்கவுடன் ஐயா. மனைவிக்கு வந்து ஊர் சொல்லுங்க. சென்னை சென்னை ஐயா. சென்னை. சரி. ஐயா, ஒரு சந்தேகம். மனைவிக்கு வந்து வீசிங் இதாகுது ஐயா அடிக்கடி. டாக்டர் போய் மனைவிக்கு ஐயா, மனைவிக்கு துணைவியா இருக்கு. இது எப்படின்னா, ஏதாவது ஒரு டஸ்ட் அந்த மாதிரி இதுன்னா இதாயிடுது, அல்லது இந்த பனியில இப்போ ஜனவரி மாசம் நம்ம மார்கழி மாசத்துல அந்த பனி, மார்கழி மாசம் முடிஞ்ச அந்த இது அந்த பனியில கொஞ்சம் இதானா டக்குன்னு இதாகுது. ஆனால் மீதி நேரத்தில் இருக்கிறது இல்லை. ஆனால் வந்துருச்சுன்னா அந்த நெபுலைசேஷன் வைக்கிற மாதிரி ஆயிடுது ஐயா. அதுக்கப்புறம் சரியாயிடுது. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இது வந்து இன்ஸ்டிங்டிவ் இது அப்படின்றாங்க. இதுக்கு என்ன அப்புறம் வந்து என்ன பண்றது, இந்த வேப்பலை, எலுமிச்சம்பழம், உப்பு, மஞ்சள் இதை வந்து தண்ணியில கொதிக்க விட்டுட்டு ஆவி பிடிக்க வைக்கிறது. இது பண்ணோம்னா ஓரளவுக்கு கம்மியாயிடுதுங்க ஐயா. ஆனா அது நோயா இல்லை, எப்படின்னா ஏதோ இன்ஸ்டிங்க்ட் உள்ள ஏதோ ஒன்று தூண்டி விடுது. அதுக்கு இது என்ன செய்யறதுங்க ஐயா? இதுக்கு வந்து சிலது ப்ரிஸ்கிரைப் பண்றேன். ஆனா நீங்க வந்து ஒரு 4:45 கூப்பிடுங்களேன். குறிச்சிங்க எல்லாத்தையும். கூப்பிடுங்க, என் நம்பர் வாங்கிக்கோங்க. சொல்றேன், சரியாயிடும். நீங்க நேரமா அதே சென்னையில இருந்து ஒரு அம்மா முதல்ல கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு 100% சரியாகி போச்சு. அதை செஞ்சு சொல்றேன். நீங்க ஒரு டைரி பேனா வச்சுங்க கேட்கும்போது. சரிங்க. இது கூடவே வந்து எப்போ இந்த மாதிரி வீசிங் வருதோ அப்ப பாத்தீங்கன்னா பிபியும் அதிகமாகுதுங்க ஐயா. அவங்க வந்து 2 கண்டிப்பா ஆகும். அது எல்லாம் குறைச்சிக்கலாம், விடுங்க. சரிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக ராஜலட்சுமி அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயாட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா ராஜலட்சுமி அம்மா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. எதுமா? கோயம்புத்தூர். கோவையில இருந்து பேசுறேன். கோவில்பட்டியா? என்ன வந்து கோயம்புத்தூர். கோவை. சரி, சொல்லுங்கம்மா. சார், எனக்கு வந்து சைனஸ் ரொம்ப நாள் இருந்துதான், அப்புறம் அது சரியாயிட்டு. ஆனா காலையில எழுந்திருக்கும் போது சைனஸ். என்ன சார்? சைனஸ் கபம் தான். கபம் இருந்துகிட்டே இருக்கு எனக்கு. கால வேளையில கபம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணும் போது எனக்கு கேஸ் ஜாஸ்தியா இருக்கு. அப்புறம் எனக்கு பித்தமும் ஜாஸ்தியா இருக்கிறதுனால புளி எண்ணெய் எதுவும் ரொம்ப சேர்க்க முடியல. நான் வந்து அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. அது இருக்க உடற்பயிற்சி, தியானம் எல்லாம். இப்ப ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்துக்கிறீங்களா? இயற்கை மருந்து. இயற்கை மருத்துவத்துல என்ன சாப்பிடுறீங்க? அது அவங்க பேரு இல்லாம மாத்திரை எல்லாம் குடுக்கறாங்க சார். தப்பான பழக்கம், கெட்ட பழக்கம் அது. அதாவது நீங்க சொல்றது நேச்சுரோபதியில மருந்து சாப்பிடுறீங்க. நேச்சுரோபதியா இருக்கட்டும், சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி, அலோபதி எதுவா இருந்தாலும் மாத்திரை பேரு வெளிப்படையா இருக்கணும், மருந்து பேரு வெளிப்படையா இருக்கணும். அதுல கண்டென்ட்ஸ் வெளிப்படையா இருக்கணும். எக்ஸ்பைரி ஆனது சாப்பிடக்கூடாது. அது வந்து இப்போ அது எல்லாம் தப்புதாமா. அது நிறைய ஹோமியோ டாக்டர்ஸ் அதை பண்றாங்க. நேச்சுரோபதியிலும் மடிச்சு கொடுத்துட்றாங்க. அது என்ன மாத்திரைன்னு எழுதுறதில்ல. இப்பெல்லாம் நீங்க பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனீங்கன்னா, பெரிய ஹாஸ்பிட்டல், நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ல போகும்போது நீங்க ஒரு டாக்டர் எழுதுறது உங்களுக்கு புரியாது. ஆனா மெடிக்கல்ல கொடுத்த உடனே டைப் அடிச்சு உங்க கையில கொடுத்துருவாங்க மாத்திரைய. பணம் மாத்திரை பேர் இருக்கணும். மாத்திரை பேர் இல்லாம யாராவது கொடுக்குறாங்கன்னா அவங்ககிட்ட வைத்தியம் பண்ணிக்க கூடாது. அதே மாதிரி இன்னைக்கு நெட்லயே, உங்க போன்லயே வந்து நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா, கூகுள்ல அத்தனை மாத்திரைகளும் சித்தாவோ, ஆயுர்வேதிக்கோ, யுனானியோ அல்லது அலோபதியோ, அந்த மாத்திரை பேரை போட்டீங்கன்னா அதுல என்ன கண்டென்ட்ஸ், அதுல என்ன சைடு எஃபெக்ட்ஸ், அதை எப்ப சாப்பிடணும், அதனால என்ன நோய், என்ன ரிஸ்க், எல்லாத்தையுமே இப்ப நெட்ல இருக்கு. மருந்து பேரை சொல்லாம ஒரு டாக்டர் மருத்துவம் பாக்குறாருன்னா அவங்க கிட்ட போக கூடாது மறுபடியும். சார், இந்த டானிக் மட்டும் பேர் இருக்கு சார். அல்சாசிட்னு ஒண்ணு கொடுக்கறாரு.
இல்ல மாத்திரை பேர்லாம் தெரியுமா? மாத்திரை பேர் மட்டும் தெரியல, இது குடுக்கறது தெரியுது. அல்சர் சீட்டு குடுக்குறாரு. ஏமா எனக்கு வந்து ஒரு ஒரு 4:15 வாக்குல போன் பண்ணுங்க. சரி சார். போன் பண்ணுங்க, உங்க மருந்து சீட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. நம்பர் வாங்கிக்கிங்க அம்மாட்ட. சார் அவங்க சீட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சார், சீட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரி, தெரிஞ்ச மருந்து பேர் மட்டும் சொல்லுங்க. அப்ப 4:15 போன் பண்ணுங்க. 4:50. சரி சார். சார் நம்பர் போட்டுருக்காங்களா? நம்பர் போட்டேமா, சாட் பாக்ஸ்ல போட்டேமா. சாட் பாக்ஸ்ல போட்டுருக்காங்களா? எடுத்துக்கங்க, இல்லைன்னா சொல்றேன் எழுதிங்க. 807 இருங்க சார், நான் எழுதிடுறேன். எழுதிக்கிறேன். சொல்லுங்க சார். 807 245 1368. 68 தான்மா. 807 245 1368. அவ்வளவுதான்மா. ஓகே. நீங்க 643. ஆமா, 807 245 1368. 4:15 கூப்பிடுங்கம்மா. விளக்கமா டைரி பேனா வச்சுங்க, எழுதிங்க. அப்போ வாழ்க்கை வளம் தானே ஐயா. நம்பரே சரியா தெரியல. அடுத்த அன்பராக செந்தில்குமார், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கய்யா, நீங்க பேசலாம். செந்தில்குமார் ஐயா, மைக் டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா, கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் செந்தில்குமார், குடியாத்தம்ல இருந்து பேசுறேங்க ஐயா. குடியாத்தம் வந்திருக்கேன் நான் ஒரு தடவை. சரி, ஐயா உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் போன முறை கூட இந்த ஸ்பீச் கேட்டா ரொம்ப நிறைவா இருந்தது. யூடியூப்ல போடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அந்த டைம்ல லாஸ்ட் டைம் யூடியூப்ல போடல. இன்னொரு முறை கேட்கணும், 2-3 முறை கேட்கணும், நோட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தேன். இந்த முறையாவது யூடியூப்ல போடுங்கய்யா. உங்களுக்கு நீங்க நிறைய பயனுள்ள தகவல் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, நோட் பண்ணிக்கணும். எனக்கு ஒரே ஒரு கேள்விங்கய்யா. என்னோட பையனுக்கு வந்து வயசு 6 ஆகுதுங்கய்யா. ஒரு 3-4 நாளா வயிறு வலியில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். வயிறு வலிக்குது சொல்றான். வாமிட்டோ லூஸ் மோஷனோ எதுவுமே வரல. என்னங்க ஐயா? எவ்வளவு நாளா இந்த ப்ராப்ளம் இருக்கு சொல்லுங்க. இப்பதான் ஒரு 3 நாளா இருக்குங்க. இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டு இருக்கான். ஆனால் நைட்ல ரொம்ப அழறான், வயிறு வலிக்குது சொல்லிட்டு. சரி, இப்போ நீங்க தம்பிக்கு பரோட்டா, குருமா இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுப்பீங்களா? அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்குது இல்ல ஐயா. சரி, ஹோட்டல் ஃபுட் ஏதாவது வாங்கி கொடுப்பீங்களா? இல்லைங்க, ஏன்னா அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. இப்ப டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்பும் போது மிக்சரு, முறுக்கு, ஸ்வீட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுப்பீங்களா? பிஸ்கெட்ஸ், சிப்ஸ் அந்த மாதிரி போட்டு அனுப்புவாங்க. அது உலகத்திலே ஒரு மோசமான பொருள் தின்பண்டத்துல பிஸ்கெட்டு. உலகத்தில் இருக்க எல்லா பிஸ்கெட்டையுமே வந்து மைதாவில தான் தயாரிக்கிறான். மைதாவும் ஒயிட் சுகரும். அதுதான் இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க நான் சொன்னதை கவனிச்சிருப்பீங்க. மைதா வந்து சாப்பிடக்கூடாதுன்றாரு. மைதாவும் வெள்ளை சக்கரையில ப்ளீச்சிங் பவுடர் போடலாம். ப்ளீச்சிங் பவுடர் போட்டா ஏன் வயிற்று வலிக்காது? வலிக்கும். அதனால பிஸ்கெட்டை வந்து இப்ப எங்க வீட்டுக்கு எங்க பேர பிள்ளைங்களுக்கு மேல இருந்து நான் வெளியே போயிருந்தேன் எங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு. மேல இருந்து அமெரிக்காவில இருந்து என்ஜினியர் பசங்க 2 பசங்க வந்தது, கேர்ள்ஸ். அவங்க வந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லா சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வீட்டுல பேர பிள்ளைங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன சொல்லுச்சுன்னா, இது எல்லாத்தையும் தாத்தா அவங்க மேல இருந்து கொடுத்தாங்க, நாங்க எல்லாம் டஸ்ட்பின்ல போட்டோம் அப்படின்னுச்சு. அப்புறம் நான் போய் டஸ்ட்பின்ல திறந்து டஸ்ட்பின்ல இருந்த ஒரு சாக்லேட் மட்டும் எடுத்து அப்படியே புட்டு பார்த்தா உள்ள ஒரு புழு நெளிஞ்சிச்சு. அமெரிக்காவில தயாரிச்ச சாக்லேட் உள்ள புழு நெளியுது. பிஸ்கெட்ஸ்ல மைதா கெட்டு போகும், அதுலயும் வண்டு இருக்கும். மைதா உள்ள போனாலும் வயிற்று வலிக்கும். வீட்டுல எவ்வளவு பிஸ்கெட் வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் முதல்ல குப்பையில தூக்கி போடுங்க, வெளியே தூக்கி போடுங்க. பிஸ்கெட் கொடுக்காதீங்க, சாக்லேட்ஸ் கொடுக்காதீங்க. பிஸ்கெட் சாக்லேட் நிறுத்திங்கனாவே இது முதல் நோய், ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி. ஸ்கூல்ல எல்லாரும் இந்த ஸ்நாக்ஸ் டைமுக்கு இதெல்லாம் எடுத்து போறதுனால அப்படியே பழகிடுது, பசங்களை வாங்கி சாப்பிடுறாங்க. என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போகணும்னா எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, அதுலயே சர்க்கரை போட்ட உருண்டை வாங்கக்கூடாது. நீங்க எள்ளு பருப்பி பாத்தீங்கன்னா சர்க்கரை பாவுல தயாரிக்கிறது கல்லு மாதிரி இருக்கும், வெள்ளத்துல தயாரிக்க இருக்கும்.
அது மாதிரி அதுல ஏமாறக்கூடாது நீங்க. சரி எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, இந்த மாதிரி உருண்டை எல்லாம் செஞ்சு கொடுங்க. வீட்லயே நிறைய ஸ்நாக்ஸ் செய்யுங்களா. இப்ப என்ன ஒரு 200 300க்கு செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒண்ணு ஒண்ணா கொடுத்தனுப்புறதா. பழங்கள் கொடுத்தனுப்புங்க, பழக்கப்படுத்துங்க. இந்த கெட்ட பொருள்லாம் யார்ட்டையும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு கண்டிஷன் பண்ணிடுங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. இப்போதைக்கு இந்த இது எப்படி கியூர் பண்றது? இவங்க அவஸ்தைப்பட்டு இருக்காங்க ஒரு 4-5 டேஸா. வயிற்று வலிக்குது. இப்போ அது வயிற்றுல வந்து நீங்க எனக்கு வந்து ஒரு 3:30க்கு பேசுங்க. வயிற்றுல வந்து எந்த இடத்துல வலிக்குதோ அது பாருங்க, 2 விலா எலும்பும் கூடுற இடத்துல இருந்ததுன்னா அது பெப்டிக் அல்சரு. அதே மாதிரி அடி வயிற்றுல வந்ததுன்னா அது யூடிஐ, யூரின் டிராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். ரைட் சைட்ல வலிச்சதுன்னா அது ஒரு வலி. அதாவது ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிவர்ல கம்ப்ளைண்ட் வருது. லெப்ட்ல வந்து கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா அடியில ரெக்டம்னு சொல்லுவாங்க, மலக்குடல் எட்ஜில் இருக்கும். ஒரு 5-6 இடத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் பொறுமையா கேட்டுக்கணும். நீங்க வந்து ஒரு 4:30 வாக்குல போன் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. சரி, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்யா. அடுத்த அன்பராக ஜெயலட்சுமி அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். அம்மா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க. கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டையில இருந்து பேசுறோங்கய்யா. சரி, கரூர் மாவட்டம். சரிம்மா. ஐயா எனக்கு 50 ஆகுதுங்கய்யா ஏஜ். 50. சரி, 50ங்கய்யா. அந்த மெனோபாஸ் வந்து 22-23 நாள்ல வருது. அதனால இந்த முடி ரொம்ப கொட்டுதுங்கய்யா. அந்த நாள இருக்குமா என்னன்னு அதுக்காக கேட்கலான்ட்டுங்கய்யா. ரொம்ப முடி அப்படியே தலையில கை வச்சாவே முடி அப்படியே கொட்டுதுங்களேங்கய்யா. இப்ப நான் இது முடி கொட்டாம இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து இல்லாததும் ஒரு காரணம். சரிங்க. அதுக்கு உண்டான உணவுகள் என்ன சாப்பிடலான்றது நான் ஒரு லிஸ்ட் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புனா அதை சாப்பிடுங்க. சரிங்க. எண்ணெய் குளியல் இல்லைன்னா கொட்டும். சரி சரிங்க. அந்த எண்ணெய்ல சத்து இருக்குது, எண்ணெயில சத்து இருக்கு. அந்த சத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், 3 எண்ணெயில தேங்காயில வந்து மோனோலாரிக் ஆசிட் இருக்கு. அந்த மோனோலாரின்றது வந்து முடிக்கு ஊட்டச்சத்து கொடுக்கும். சரிங்க. விளக்கெண்ணெய் இருக்கிறதுல பெஸ்ட். அந்த மாதிரி இந்த 3 எண்ணெய் வாங்கி வச்சீங்க. அது இல்லாம வந்து நரம்புல வந்து உங்களுக்கு தலைப்பகுதியில இருக்கு இல்லைங்களா, தலைப்பகுதியில உள்ள நரம்புகள்ல 4 சத்து இருக்கும். மூட்டு வலிக்கும் சரி, தலைமுடி கொட்டுறதுக்கும் டாக்டர் போனா ஏதோ மருந்து மாத்திரை டானிக், சத்து டானிக் எழுதி கொடுத்துருவாங்க. அது சரியாவாது. அதுதான் கொடுக்குறாங்க. அது வந்து நீங்க நரம்புல 4 சத்து இருக்கு. இந்த மாதிரி செரட்டோனின், இப்படி 4 சத்து இருக்கு. இந்த சத்து குறைஞ்சிருக்கும். அந்த சத்தை வந்து உங்களுக்கு ரத்தத்துல வந்து ஹீமோகுளோபின் குறைஞ்சதுன்னா எல்லா நோயுமே வரும். ஆமாங்க, 8.5 தான் இருக்கு. அப்ப அது வந்து இந்த கண்டம் பாடின்னு அர்த்தம். 10 கீழே லேடிஸுக்கு போகவே கூடாது. 16 இருக்கணும் எல்லாருக்குமே. சில கம்ப்யூட்டர் லேப்ல 18 வரைக்கும் இருக்கு ஹீமோகுளோபின். அதுல ஹீமோகுளோபின் சார்ந்த உணவுகள் எது எதுன்னு எனக்கு கேளுங்க. ஒரு 5 மணிக்கா கேளுங்க. 5 மணிக்கு. சரிங்க, ஓகேங்க. 5 மணிக்கு கேளுங்க. அந்த உணவை மாத்துங்க. 10க்கு மேல கொண்டு வந்தாதான் உங்களுக்கு எந்த மருந்துமே வேலை செய்யும். 10 கீழே யாருக்குமே ஹீமோகுளோபின். சரி சரிங்க. அந்த குறைபாடை முதல்ல சரி பண்ணணும். சரி பண்ணிக்கலாம். நல்ல உணவு அந்த உணவை மட்டும் சாப்பிடுங்க. உங்களுக்கு உடனே சரியாகணும் அப்படின்னா பெஸ்ட் ஃபுட் வந்து அது ஒரு லிஸ்ட் இருக்கு. ஒரு 20 உணவு இருக்குமா. அதுல இருக்கிறதுல கட்டத்துல இருக்கிறது வந்து முருங்கைப்பூ. அயன் நல்லா கூடும். முருங்கைப்பூ ஒரு தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்டி அப்படியே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா காலை மாலை வந்து ஒரு வாரம் 10 நாள் வச்சு பாத்தீங்கன்னா ஹெச்பி ஏறிக்கும். ஒரு மாசம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மல் லெவல்ல கொண்டு வந்து விட்டுருவோம். நார்மல் ஹெச்பி வந்து 14.6 கிராம்%. சரிங்க. ஒரு அடல்ட்டுக்கு. சரி. அது எனக்கு ஒரு நீங்க 5 மணிக்கு கேட்க சொல்றீங்கல்ல, கால் பண்றேங்க. ஓகேங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக காந்திமதி லட்சுமணன், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சியா, நீங்க பேசலாம். காந்திமதி லட்சுமணன்.
நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்கய்யா. ஐயா உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. கேள்வி பதில் நினைச்சும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. இப்ப நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் கால் பண்ண ஒரு தடவை இது பண்ணீங்க, அதுக்கப்புறம் அகைன் கால் பண்ண உங்களுக்கு ரீச் ஆகலைங்க ஐயா. இதே நம்பர் தான் கால் பண்ணலாங்களா ஐயா, இல்ல எப்படிங்க ஐயா? உங்களுக்கு பேசணும்ன்றது இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணேன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? சென்னையில இருக்குங்க. சென்னையில சேதாப்பேட்டில் இருக்குங்க. சரி, இப்ப என்னன்னு சொல்லுங்களேன். சென்னைங்கய்யா. சென்னை. கேள்வி சொல்லுங்கய்யா. இல்ல நான் உங்கள்கிட்ட இல்ல ஃபைப்ராய்டு இதுக்கு பேசணும்ட்டு நான் உங்கள்கிட்ட பேசணுங்கய்யா. நீங்க அப்புறம் பேசுறேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் திரும்பி நான் கால் பண்ணி பேசினேன், அவர் உங்களுக்கு லைன் கிடைக்கல. அதை எப்போ சொன்னீங்கன்னா அது நான் பேசலாம்னுங்கய்யா. இல்ல இப்ப அது என்ன ப்ராப்ளத்துக்காக சொல்லுங்க ஐயா. கொஞ்சம் டீட்டெயிலா டைம் சொன்னீங்கன்னா அந்த டைம் பேசுறேங்க ஐயா நானு. சரி, அப்ப ஒரு 6 o'clock வாக்குல பேசுங்கய்யா. ஓகே, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக சூர்யா ஜெயமணி, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கய்யா, நீங்க பேசலாம். சூர்யா ஜெயமணி ஐயா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. நான் சின்னசேலம் மனவளக்கலை மன்றங்க ஐயா. சின்ன சேலமா? ஆமாங்க ஐயா. சரிங்கம்மா, வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. உங்களோட ஸ்பீச்லாம் நிறைய கேட்டிருக்கேங்க ஐயா. அன்னைக்கும் உங்களோட கிளாஸ் கூட நேர்ல கள்ளக்குறிச்சியில் அட்டன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேங்க ஐயா. உங்களோட வகுப்பு எல்லாமே இப்போ நான் ஆன்லைன்ல நிறைய இதில் அட்டன் பண்ணுவாங்க ஐயா. ஐயா எனக்கு காலைல இந்த சம்மர் ஆனா ஸ்கின் அலர்ஜி வந்துருதுங்க ஐயா. அது ஆமாங்க ஐயா. ஒரு காலில் மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும். அது அரிக்குதுங்களா? ஆமாங்க ஐயா. சரி, வேற ஏதாவது சுகர் பிபிக்கு மருந்து எடுத்துக்கிறீங்களா? அதெல்லாம் எது இல்லைங்க ஐயா. சரி, மேல ஏதாவது ஆயின்மெண்ட்டோ தைலமோ தடவுறீங்களா? அது எதுவுமே போட மாட்டேங்க. நல்லெண்ணெய் போடுவேன்னா தேங்காய் எண்ணெய் போடுவீங்க. உணவும் நீங்கள் இப்போ இங்கே இந்த கிளாஸ்லாம் வந்து டிஐபிடி எம்எஸ்சி யோகா எல்லாம் நம்ம இதில் பண்ணதுலேருந்து உணவும் ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக சாப்பிட்டுக்குவாங்க ஐயா. கேர்ஃபுல்லாக தான் சாப்பிட்றீங்க. ஆமாங்க ஐயா. அதாவது ஸ்கின் அலர்ஜி, தோல்ல அரிப்புக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு, 100கணக்கான காரணம் இருக்கு. அதை வந்து அதில் நான் என்ன பயன்படுத்துறீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்றது விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டோம்னா அது சரியாயிடுமா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. நீங்க எனக்கு ஒரு 5 o'clock ஃபோன் பண்ணுமா? சரிங்கய்யா. சரிம்மா. ஓகேங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. சரிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக அமுதா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? திருநெல்வேலி. சரிம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கும் முடி கொட்டதான் செய்யுதுயா. அதே முடி கொட்டுது. ஆமா. இப்போ முடி கொட்டுறதுக்கு சாப்பிடக்கூடிய பொருட்கள்லயும் ஆயில் பாத்லயும் ரெண்டுலயுமே இருக்கு. சில விஷயங்கள் சொல்லணும். இப்போதைக்கு நீங்க 9 தைலம் இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா, 9 எண்ணெய் ஆயில் தெரப்பி. அது வந்து BNYSன்னு ஒரு படிப்பு இருக்கு, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சிஸ்டம். அவங்களை கவர்மெண்ட்லயும் அப்பாயிண்ட் பண்றாங்க. அவங்க வந்து ஆயில் தெரப்பின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமா 3 தைலம் வாங்கிக்கிங்க. 3 எண்ணெய், செக்கு நல்லெண்ணெய், செக்கு விளக்கெண்ணெய், செக்கு தேங்காய் எண்ணெய், 3ஐயும் வாங்கி வச்சுக்கிங்க. சரியா. செவ்வாய் வெள்ளி ஆயில் பாத் எடுங்க, ஹீட் குறையும். அப்புறம் சாப்பிடக்கூடிய பொருள்ல நரம்புகள்ல பலப்படுத்தக்கூடியது மேங்கனீஸ், ஒரு 2-3 சத்து உள்ள பொருட்கள் லிஸ்ட் கொடுத்தோம்னா அதை நீங்க சாப்பிடலாம். நீங்களும் ஒரு 6 மணிக்கு மேல போன் பண்ணுங்க. அந்த லிஸ்ட் எல்லாம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா லிஸ்ட் வாங்கி சாப்பிடுங்க, சரியாயிடுமா, கொட்டாது. 6 மணிக்கு பண்ணட்டுமா ஐயா? 6 மணிக்கு பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தா வேகமா கொட்டும் நிறைய. மன அழுத்தம் இருக்கா, ரொம்ப டென்ஷன் ஆகுங்களான்னு கேக்குறேன். இல்ல நல்லா இருக்கேன். சரி, 6 மணிக்கா பண்ணுங்கம்மா. ஆமா, ஏன்னா ரொம்ப நன்றியா. அமுதா, திருநெல்வேலியா. சரிம்மா, 6 மணிக்கு பேசுங்க. தேங்க்யூ. அடுத்த அன்பராக IQ00, உங்க பேர் சொல்லிட்டு நீங்க பேசலாம். அன்மிட் கொடுத்தாச்சு. அம்மா வாழ்க வளமுடன்மா. பேரும் சொல்லுங்கம்மா. ஐயா கோயம்புத்தூர் கண்ணம்மாள். கண்ணம்மாள், சரிம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா சொரியாசிஸ் வந்து ரொம்ப வருஷமா இருக்குங்க ஐயா. 10 வருஷமாவே இருக்குது.
எங்கயா ஆ? ஐயா சொல்லுங்க. எத்தனை வருஷமா 10 வருஷமா இருக்கா? இருக்குமா? 10 வருஷமா இருக்குங்கய்யா. 10 வருஷமா. ஏதாவது இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தீங்களா, சித்தா எடுத்தீங்களா? ஐயா சித்தா, ஆயுர்வேதா, அந்த எல்லாமே பார்த்தங்க ஐயா. இது இப்போ இது இங்கிலீஷ் மெடிசனும் எடுத்துறேங்க. இப்ப மறுபடியும் இங்கிலீஷ் மெடிசன் தான் போயிருக்கிறேங்க ஐயா. சரி. இப்ப எனக்கு அது என்னமோ நான் வரகு, சாமை, இந்த மாதிரி கம்பு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஐயா. நான் யூடியூப்ல தான் பார்த்தேங்க ஐயா. சரி, வரகு சாப்பிட வேணாம். அவங்க சொல்றது கரெக்ட் தான், வரகு வேண்டாம். சரிங்க. அது இப்ப நீங்க என்ன சாப்பிடணும், இதுக்கு என்ன செய்யணும், உங்களுடைய துணிகள் ப்ரொடெக்ஷன் பண்றது, என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், கொஞ்சம் விவரமா சொல்ல வேண்டியது இருக்கு. சரிங்க. நீங்க அதாவது நீங்க ஒத்துழைப்பு, டாக்டரோட ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அது சரியாகும். இல்லைன்னா சொரியாசிஸ் பரவிட்டே இருக்கும். சரிங்க. ஒத்துழைப்பு கொஞ்சம் கொடுத்து அது சொல்றபடி செஞ்சீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். சரிங்க. அதனாலமா நீங்களும் ஒரு 6:30 வாக்குல பேசுமா. சரிங்க. அந்த காலை சுத்தி கருப்பா இருக்குதுங்க ஐயா. அந்த கருப்பு கொஞ்சம் இப்போ என்னமோ வெள்ளையா இருக்கும். அந்த கருப்புக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்றேன். சரிங்க, கூப்பிடுங்க. ஓகே, வாழ்க்கை. சரிங்க. சேட்பட்ட நான் நம்பர் எடுத்துக்கிறேங்க ஐயா. 6:30 பேசுங்க. சரிங்க. வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக திருமாறன் நாடார். உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கய்யா, நீங்க பேசலாம். வாழ்க வாழ்க வளமுடன். வளம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஊர் சொல்லுங்க. திருமாறன். திருவள்ளூர் பக்கத்துல இருக்கிறேன் ஐயா. சென்னை. திருவள்ளூர். சரி 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 சரி, சொல்லுங்க என்ன விஷயம். இது காய்கறி பண்ண செய்யும் போது அஸ்வினி மித்திர போடும்போது அங்க பின்னாடி இடத்துல வலி மாதிரி இருந்ததுயா. வலிக்குதா? ஆமா ஆமா ஆமா. அதாவது எத்தனை அஸ்வினி மித்திர போடுவீங்க? 10 சொன்னாங்க. 20 போட சொன்னாங்க. இப்ப 20 போட்டுக்கிட்டு இருக்கேன். போறோம். இப்ப எத்தனை? 20 போடுறீங்க? 20 போடாதீங்க, 5 போடுங்க முதல்ல. சரியா, 5 போடுங்க. அப்புறம் நைட்டு உங்களுக்கு இது நம்ம செக்கு விளக்கெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, அது ஹீட் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. பிஎன்ஒய்எஸ் படிச்ச டாக்டருங்க 9லயும் 9 தடவிக்குங்க. எது பாயிண்ட்னா 2 அக்கள் இருக்கு இல்லைங்களா, அக்கல்ல தடவணும். அதே மாதிரி 2 கவுட்டியில தடவணும். ஆசனவாய் தடவணும். 5 ஆச்சுங்களா? 5. அப்புறம் இந்த கால் முட்டிக்கு பின்பக்கம் தடவணும் அந்த பள்ளத்துல. 7 ஆச்சா? அப்புறம் கண்ணுல இறங்காம இந்த சைடுல நெத்தி போட்டு இருக்குல்ல, இதுல சும்மா துளி துளி இந்த 2 பாயிண்ட்லயும் வைங்க, கொஞ்சம் கொஞ்சம். 9 பாயிண்ட்லயும் தடவுங்க. செக்கு விளக்கெண்ணெய் மட்டும், ஆமணக்கெண்ணெய் செக்கு எண்ணெயா இருக்கணும். கேஸ்டர் ஆயில்னு சொல்லிருப்பாங்க மெடிக்கல்ல. கேஸ்டர் ஆயில் வாங்கக்கூடாது, அதெல்லாம் கெமிக்கல் கலப்போம். சரி, செக்கு எண்ணெய் விற்கிற இடத்துல இதை வாங்கிக்கோங்க, தடவுங்க. ஓரளவு கண்ட்ரோல் ஆயிடும். நம்பர் வாங்கி வச்சீங்க, நீங்க ஒரு 3 days கழிச்சு எனக்கு கூப்பிடுங்க. சரி சார். பாடி ஃபுல் செக் பாத்துடுங்க. இந்த இதெல்லாம் இருக்குது. நான் வேணா அனுப்பி விடுறேன் உங்களுக்கு, உங்க நம்பருக்கு. அனுப்பிவிடுங்க. ஒரு இப்போ மாத்திரை சாப்பிட்டேன் பாத்துடுங்க. ஒரு இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன், நேத்து நைட்டு தான். என்ன சாப்பிட்டீங்க? பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்யா. அதான் விட்டமின் மாத்திரை எல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா உணவு மருத்துவம், மகரிஷி சொல்றது உணவு மருத்துவமா. சரியா, உணவு மருத்துவமா தான் சாப்பிடணும். தேங்காய் பால், இளநீர். இளநீர்ல 38 சத்து இருக்கு, தேங்காய் பால்ல 38 சத்து இருக்கு. அந்த மாதிரி உணவு மூலமா குணப்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம் நமக்கு. கெமிக்கல் அந்த பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கும் உடம்பு, மீதி எல்லாம் மஞ்சளா மூத்திரம் வரும். அதான் ஹீட் ஆகுது உடம்பு. எதையுமே இப்ப எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க காலையில? நான் இட்லி சாப்பிடுறது இல்லையா, கஞ்சி. அந்த கஞ்சி எவ்வளவு சாப்பிடுவீங்க? கொஞ்சம் தான், ஒரு 200 கிராம் போல சாப்பிடுவாங்க. 200 கிராம் இல்ல, 5 லிட்டர் கஞ்சி குடிச்சு அவங்க இப்ப அப்படின்னா சாப்பிட முடியுமா?
ஐயா 5 லிட்டர் கஞ்சி நீங்க இப்ப உடனே குடிச்சாகணும்னா இப்ப சாப்பிட முடியுமா? முடியாது. அது மாதிரி வந்து உங்களுக்கு பி காம்ப்ளெக்ஸ், பிகாசூல்ஸ், இந்த கேப்சூல்ஸ் எல்லாமே வந்து அதுல வந்து ஒரு சிறிதளவு தான் எடுத்துக்கும் உடம்பு. மீதி எல்லாம் யூரின் வழியா வரும் எக்ஸஸா. எதையுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். அதான் யூரின்ல வந்து கொஞ்சம் கடுப்பு மாதிரி இருந்தது. யூரின்ல மஞ்சளா வருதா? என்ன கடுப்பு இருந்தது. வருது இல்ல? ஆமா. அதான் நீங்க இது தடவுங்க. அந்த பி காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப அதிகம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அது ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அப்படியா? சரி. ஆமா, நீங்க வந்து எனக்கு வந்து அப்புறம் கூப்பிடுங்க, ஒரு 7 மணிக்கு கூட கூப்பிடுங்க. சரியா? பேர் சொல்லுங்க. திருமாறன். திருமாறன். சரி சரி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஜெய்சங்கர், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சியா? நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து ஜெய்சங்கர். எப்படிங்க இருக்கீங்க? வாழ்க வளமுடன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கய்யா? கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருந்து ஜெய்சங்கர் ஐயா. ஓ, விரியூர். நல்ல விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் பகிர்ந்துட்டீங்க. ஒரு டாக்டர், அலோபதி டாக்டர், சித்த டாக்டர், ஆயுர்வேதிக் டாக்டர் எல்லாம் கலந்த மாதிரி சொன்னீங்க. எல்லா விஷயங்களும் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அதுக்கு ஐயா கிட்ட வாழ்த்துக்கள் பெற்றுக்கிட்டோம். ஒரு நன்றி ஒரு ஐயாவுக்கு சொல்லிட்டோம். அதே சமயத்துல வந்து அல்சர் இருக்கவங்க ஃபாஸ்டிங் இருக்கலாமா? எந்த மாதிரியான உணவு வகைகள் சாப்பிட்டா நல்லது? அது வந்து கொஞ்சம் சொல்லுங்க, பொறுமையா சொல்லுங்க. அல்சர் உள்ளவங்க வந்து ஃபாஸ்டிங் இருக்கலாங்களா ஐயா? ஃபாஸ்டிங் இருக்கலாமா? அல்சர் உள்ளவங்க ஃபாஸ்டிங் இருக்கலாமான்னு கேக்குறாங்கய்யா. அல்சர் உள்ளவங்க ஃபாஸ்டிங் இருக்க கூடாது. எந்த மாதிரி உணவு முறையில சாப்பிடலாம்? அது அவங்க என்னென்ன சாப்பிடலாம்னா, பால் சார்ந்த உணவுகள் அதிகம் சாப்பிடக்கூடாதுங்கய்யா. பால்ல தேங்காய் பால் தவிர மற்ற பால் சாப்பிடக்கூடாது. ஆனா பால் வந்து நாட்டு மாட்டு பால் கிடைச்சா சாப்பிடலாம். சரிங்க. அது நாட்டு மாட்டு பால் இப்ப கிடைக்கிறது அரிதா இருக்கு. அதனால வள்ளலார் சொல்ற பால் தேங்காய் பால் சாப்பிட்டீங்கன்னா, தேங்காய் பால்ல கொலஸ்ட்ரால் இல்ல. அல்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து உகந்த ஒரே ஒரு பால் வந்து உங்களுக்கு தேங்காய் பால் தான். தேங்காய் பால், இளநீர் இதெல்லாம் சாப்பிடலாங்க. சாப்பிட்டா அதுல வந்து 38 சத்துக்கள் இருக்கு. அல்சர் சீக்கிரம். அந்த அல்சர் பேஷண்ட்ஸுக்கு 1 வந்து தேங்காய் பால், 2வது இளநீர், 3வது வெந்தயம். வெந்தயம் நல்லா அலசிட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் காலையில ஒரு டம்ளர் குடிச்சாங்கன்னா போதும். எந்த திரவ ஆகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதை வந்து 1/2 மணி நேரம் வேற பொருள் சாப்பிடக்கூடாது. 1/2 மணி நேரம் விட்டீங்கன்னா அது உடம்புல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நன்றிங்க ஐயா. இப்ப இளநீர் வந்து சுகர் உள்ளவங்க சாப்பிடலாங்களா ஐயா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? இளநீர் வந்து இளநீருக்கு பதிலாக அவங்க வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் வந்து சுகர் இல்லாதவங்க வந்து தேங்காய் பால்ல நாட்டு சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு சாப்பிடலாம். சுகர் உள்ளவங்க வெறும் தேங்காய் பால் வடிகட்டி சாப்பிடலாம். அதுல கொலஸ்ட்ரால் இல்ல. அந்த சத்துக்கள் கிடைச்சதால பசிக்காம இருக்கும் கொஞ்ச நேரம், அவ்வளவுதான். மிக்க நன்றிங்க ஐயா. தகவலுக்கு நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. உங்கள் உரை சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. இது யூடியூப்லயும் மறுபடியும் வந்துச்சுன்னா கேட்கறேங்க ஐயா. அடிக்கடி கேட்டு பயன்படுறேங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்தது ஜூம் யூசர், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு. நீங்க பேர் சொல்லிட்டு பேசலாம். ஜூம் யூசர், உங்களுக்கு பேர் அன்மிட் கொடுத்தாச்சுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பேர் சொல்லுங்கம்மா. மாலதிங்க ஐயா, சிவகாசில இருந்து பேசுறேங்க ஐயா. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஒரு நேரம் எனக்கு வந்து முன் பாத்ரூம் வந்து மஞ்சளாவே போகுதுங்க ஐயா. அது எதனாலங்க ஐயா? தண்ணி நிறைய குடிக்கதான் செய்யறேங்க ஐயா. யூரின் மஞ்சளா போகுது ஒரு டயத்துல மட்டுங்க ஐயா. அதான் அது என்ன காரணம்னா, இப்ப இந்த ஹீட் வந்து இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, சரௌண்ட். நம்ம பயிற்சி எடுத்திருக்கீங்களா? ஆமாங்க ஐயா, அது நான் செஞ்சுக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேங்க ஐயா. இல்ல, என்ன பயிற்சி எடுத்தீங்க மனவளக்கலையில? பிரம்மஞானம் வரைக்கும் இருக்குதுங்க ஐயா. அதான் உலகத்துல பெரிய படிப்பு. அதான் அதை விட பெரிய படிப்பு உலகத்துல எதுவுமே இல்லையே. அவ்வளவு பெரிய படிப்பு வச்சிருக்கீங்க, பிரம்மஞானம் சொல்றீங்க. ஆமாங்க ஐயா. உலகத்துல டாக்டருக்கு படிக்கிறாங்க, என்ஜினியருக்கு படிக்கிறாங்க, எம்எஸ் அமெரிக்காவில போய் படிக்கிறாங்க. இது எல்லா படிப்போட பெரிய படிப்பு பிரம்மஞானம் தான். ஆமாங்க ஐயா. அதாவதுமா
உங்களுக்கு இது புரியும். அதாவது இந்த ஸ்பேஸ் வந்து ஹீட் ஆயிருக்கு. ஹீட் ஆகிறதுக்கு ஒரு காரணம் டெம்பரேச்சர் அதிகமாகிறது. ஒரு முக்கியமான காரணம் வந்து மரங்கள் வளர்ப்பு குறைஞ்சு போச்சு. மரங்கள்லாம் வெட்டி ரியல் எஸ்டேட் போடுறாங்க. வருஷா வருஷம் ஹீட் கூட்டிட்டு போகுது. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல ஹீட் அதிகமா இருக்கிறதால நம்ம பாடியில டைரக்டா அஃபெக்ட் ஆகும். எது கிட்னிலையும் சரி, மற்ற உடற்கழிவுகள் போறது சூடாகும். அதனால என்ன பண்ணுங்க, காலையில எங்கேயா ஒர்க் பண்றீங்களா? இல்லைங்க சார், வீட்டில் இருக்கேங்க ஐயா. வீட்டுல இருக்கீங்க. அதான் வீட்டுல இருந்தாலும் காலையில 9 மணில இருந்து மாலை 5 மணி வரைக்கும் வெளியே எங்கேயும் போகாதீங்க. போக மாட்டேங்க ஐயா, போக மாட்டேங்க. 11 மணிக்கு இந்த சூம் அட்டன் பண்ணேன்னா 1 மணி ஆயிருங்க. அப்புறம் அதுக்கடுத்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு வீட்டில் தாங்க ஐயா இருப்பேன். சரி, வீட்டுல தான் இருப்பீங்க. உங்க வீடு என்ன, ஓட்டு வீடு இல்ல இப்போ ஒட்டின வீடு, எப்படி எந்த வீட்டுல குடியிருக்கீங்க? இல்ல, கார வீடு தாங்க ஐயா, பெரிய வீடு தாங்க. கார வீடு தான். ஆமாங்க ஐயா. கார ஓட்டு வீடு இல்லைங்க ஐயா, ஓட்டு வீடு இல்லைங்க, சென்ட்ரிங் போட்ட வீடு தாங்க ஐயா. ஒட்டின வீடு தானே? இல்லைங்க ஐயா, ஒட்டின வீடு தானம்மா பில்டிங்கு? ஒட்டின வீடுனா எப்படிங்க ஐயா? இல்ல, நீங்க பிளாஸ்டர், அதாவது ஓடு தெரியல உங்களுக்கு? ஆமாங்க ஐயா, அது வந்து முன்னாடி பால்கனியில மட்டும்தான் இருக்குங்க. மத்தபடி இங்கிட்ட எல்லாம் சென்ட்ரிங் போட்ட வீடுங்க ஐயா. சென்ட்ரிங், சரி, அப்ப ப்ராப்ளம் இல்லை. அப்ப உங்களுக்கு ஹீட்டு அதிகமா இருக்குதுன்னா 2 தடவை நாளொன்றுக்கு மலம் கழிக்க சொன்ன மாதிரி 2 தடவை குளிக்க வேண்டியதுதான். சரிங்க, அது எப்பயாவது ஒரு நேரம் தான் அப்படி இருக்குதுங்க ஐயா, அதனாலதான் பயமா இருக்குதுங்க ஐயா. அது இருக்கிற டைம் என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி ஹீட் ஆகும்போது 2 தடவை குளிச்சிருங்க. சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பெஸ்ட் மெடிசன் வந்து ஆயில் தெரப்பியில வந்து விளக்கெண்ணெய் 9 பாயிண்ட் சொன்னோம் இல்லைங்களா, ஒருத்தர் இப்ப கேட்டாரு 9 பாயிண்ட், அந்த மாதிரி விளக்கெண்ணெய் தடவிங்க, ஹீட் குறைஞ்சிரும் ஒரு நேரத்துல. அவர் அதே மாதிரி அந்த டைம்ல வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்க வேண்டியதுதான். தண்ணி குடிக்கதாங்க செய்யறேன். இப்ப மினரல் வாட்டர் கூட, இந்த மிஷின் தண்ணி கூட குடிக்காம இப்ப வண்டி தண்ணி வாங்கி வச்சு அதை குடிச்ச பிற்பாடு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா வந்து விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணீங்கன்னா ஹீட் குறைஞ்சிரும். அது என்னன்னா, இந்த 9 பாயிண்ட் சொன்ன 9 பாயிண்ட்ல அப்ளை பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்துல ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள குறைஞ்சிரும் எல்லாம். சரிங்கய்யா, சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வயசு 66 ஆச்சுங்க ஐயா. சரிம்மா, பரவாயில்ல, ஒண்ணும் ப்ராப்ளம், சரியாயிடும். சரிங்க, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக 1+ உங்க பேர் சொல்லிட்டு பேசலாம். அன்மியூட் கொடுத்தாச்சு. ஐயா வாழ்க வளமுடன், அம்மா வாழ்க வளமுடன். என் பேர் நிர்மலா. நிர்மலா, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க. ஐயா, இன்னைக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்க குறிப்புகள்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்க ஐயா, பயன்படுத்திக்கிறோங்க ஐயா. ஐயா, எனக்கு ஒரு பிறந்த குழந்தை 10 நாள் தான் ஆகுது. மோஷன் அடிக்கடி போயிட்டே இருக்கு. மோஷன் போற இடத்துல நல்லா சிவப்பா புண்ணாற ஸ்டேஜ்ல இருக்குங்க. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டாக்டர் கிட்ட காமிச்சோம், அவங்க க்ரீம் ஏதோ கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்றது? குழந்தை உங்களுக்கு பிறந்து 10 நாள் ஆகுது? ஆமாங்க, எங்க வீட்டுல. ஆமாங்க. சரிம்மா, பரவாயில்ல. இப்ப அது மோஷன் வந்து வயித்தால போற மாதிரி போகுதா? ஆமாங்க, அடிக்கடி போயிட்டே இருக்காங்க. அதான், இப்போ எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, இப்ப நீங்க வந்து பால் பவுடர் ஏதாவது போடுறீங்களா குழந்தைக்கு? இல்லங்க, மதர் ஃபீடிங் தான். மதர் ஃபீடிங் தான் இருக்கணும் 1 வருஷம் வரைக்கும். அதே மாதிரி நீங்க இந்த நீங்க சாப்பிடுற ஆகாரம் சரியில்லைன்னா அதுக்கு வயித்தால போகும். நீங்க கொஞ்சம் காரமா சாப்பிட்டீங்கன்னா வயித்தால போகும். அதுவும் குறைச்சிக்கிட்டாங்க ஐயா, ஆனா கூட அதே மாதிரிதான் புண்ணு ஆயிட்டு இருக்குங்க. அந்த புண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. சரி, இப்ப ஒண்ணு பண்ணுங்க, அதாவது இந்த காரத்தை ஃபுல்லா வந்து முதல்ல நிறுத்துங்க. காரத்தால புண்ணு அதிகமாகும். காரம் வந்து நிறுத்திட்டுமா, அதாவது ஒண்ணு மட்டும் இந்த பிரசவ மருந்துன்னு கொடுப்பாங்க, சௌபாக்கிய சுண்டின்னு. நம்ம சித்தாவிலே வந்து ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் கொடுக்குறாங்க, நம்ம SKM எல்லா இதுலயுமே வந்து சௌபாக்கிய சுண்டின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. பிரசவம் ஆன உடனே உடம்பு ஸ்ட்ரென்த்துக்காக கூட கொடுப்பாங்க. அது ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கணும். அந்த மாதிரி சாப்பிடலாம். அதுல ஹீட்டோ அல்லது காரமோ இருக்காது, அதிகம் ஏறாது. அதுல அந்த மாதிரி மருந்துகள், எந்த மருந்து நீங்க சித்தா அலோபதி வாங்கினாலும் அதுல டைம் பார்த்து வாங்குங்க. டைம்னா நான் சித்தா மருந்து எதை வாங்கினாலும் 3 மந்த்ஸுக்குள்ள இருக்கிறதா பார்த்து வாங்குவேன். மேனுஃபேக்சரிங் MFGன்னு ஒண்ணு போடுவாங்க, எக்ஸ்பைரிக்கு EXPன்னு போடுவாங்க. ஒண்ணு பாத்துருக்கீங்களா? சொல்லுங்க. அந்த மேனுஃபேக்சரிங் வந்து 3 மாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய புது மெடிசனா வாங்குங்க எங்க வாங்கினாலும்.
அடுத்தது வந்து ஒரு வாரத்துக்கு வந்து நீங்க இந்த மாதிரி குழந்தை வயிற்றால் போகும்போது நீங்க வந்து காரம் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு அதே மாதிரி மோர் யூஸ் பண்ணலாம், தயிர் யூஸ் பண்ணக்கூடாது. மோர் வந்து புளிச்ச மோரா இருக்கக்கூடாது. புதுசா காலையில புறப்புத்துனீங்க, மதியானம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி காரத்தை கொஞ்சம் குறைச்சிங்க. இட்லி சாப்பிட்டீங்கன்னா மிளகா வைக்கிறத விட்டுருங்க. வெறும் சும்மா கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கலாம். தேவைப்பட்டா காரம் வேணும்னா இஞ்சியோ பூண்டோ கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம். வெறும் பொட்டுக்கடலை அதை அரைச்சி அப்படியே நீங்க வந்து இட்லி வந்து காரம் இல்லாம தொட்டு காரம் இல்லாததா சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். நீங்களும் வந்து என்ன பண்ணணும், குழந்தைக்கு ஃபீடிங் பண்ணும் மாதிரி நீங்களும் வந்து ஒரு 2 வேளை தேங்காய் பால் சாப்பிடுங்க. உங்களுக்கு தேவையான சத்தெல்லாம் வந்து அதுல கிடைச்சிரும். 38 சத்து இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த தேங்காயை மிக்சியில போட்டு அடிச்சு தண்ணியை போட்டு அடிச்சு அதை வந்து உங்களுக்கு சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லைன்னா வெறுமனையை கூட வடிகட்டி ஒரு 1/2 கிளாஸ் 2 வேளை 3 வேளை சாப்பிட்டீங்கன்னா, தாய் மருந்து சாப்பிட்டா எங்க அப்பாவே அந்த காலத்து அலோபதி டாக்டர் குழந்தைக்கு ஒண்ணுன்னா உடனே தாய்க்கு தான் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் இப்ப பிறந்த குழந்தைக்கே ஊசி போடுறாங்க உடனே. இப்ப நீங்க இந்த காரத்தை மட்டும் ஒரு 7 நாளைக்கு நிறுத்தி வைங்க. ஒரு காரம் இல்லாத சாப்பாடு சாப்பிடுங்க. தேங்காய் பால் 2 வேளை வடிகட்டி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணுங்க. ஒரு 3 நாள் கழிச்சு பிரச்சனை இருந்ததுன்னா போன் பண்ணுங்க. சரிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பாக ஸ்ரீதரன் கோவிந்தாஸ், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். ஸ்ரீதரன், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு. மைக் ஒரு தடவை டச் பண்ணுங்க. அடுத்த அன்பராக குருவம்மாள், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாமா? குருவம்மாள். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா டாக்டர் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? நான் மதுரையில இருந்து பேசுறேங்க ஐயா. சரிம்மா, சொல்லுங்கம்மா. இப்ப என்னோட கேள்வி, இந்த ஜூஸ் வந்து ஆரஞ்சு ஜூஸ் பாட்டில்ல வருது இல்ல, அது சாப்பிடக்கூடாது. அது சாப்பிடறதுனால என்னங்க ஐயா நமக்கு கெடுதல்? கெடுதல்னா அதுல கெமிக்கல் போடுறான். 11 கெமிக்கல் இருக்கு. அதாவது கடையில வாங்கி ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ஆரஞ்சு பழத்துல ஹைபிரிட் பழம், வெளிநாட்டு பழம், ஆஸ்திரேலியா பழம் வருது, எல்லாம் வருது. அது நம்ம கமலா ஆரஞ்சு மாதிரி இருக்காது. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் விஷம். சரி. கமலா ஆரஞ்சு சின்னதா வரும். அந்த கமலா ஆரஞ்சு இனிக்கிற பழமா வாங்கிக்கணும். சரி. குளிக்க சளி பிடிச்சிக்கும், சிலருக்கு ஒத்துக்காது. அதனால வந்து கடையில அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எல்லாம் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணி கேஸ் போட்டு டெல்லியில பாராளுமன்றத்தெல்லாம் அதை பத்தி ஒரு நாள் பேசினாங்க. அந்த கடையில விற்கிற கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எதையுமே வாங்காதீங்க. அதே மாதிரி சாப்பிட்டா என்ன வயிறு கெமிக்கல் கெட்டு போகும், வயிறுல கண்ட நோய் வரும். ஓ, அதான் கேக்குறேன் என்ன வரும். என்ன ஏஜ் உங்களுக்குமா குருவம்மாள்? எனக்கு வந்து 75. கண்டிப்பா அதெல்லாம் தொடக்கூடாது. அதெல்லாம் விஷம். அது தூரமா வைங்க. அது பழம் சாப்பிடணும்னா நாட்டு பழமா வாங்கி சாப்பிடுங்க. நாட்டு கொய்யா சாப்பிட்டா சிவப்பு கொய்யா நல்லது. அதே மாதிரி ஆப்பிள் வந்து மெழுகு தடவாத ஆப்பிள் தோல்லாம் சீவிட்டு சாப்பிடுங்க. கேரட் ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. சுகர் இல்லையா? இல்லைன்னா நீங்க கேரட் ஜூஸ், கேரட் தோலை சீவிடுங்க, ஆப்பிள் தோலை சீவிடுங்க, சீவிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா மருந்து நிறைய போட்டா. அதனால வந்து நீங்க அதை கட் பண்ணி அப்படியே சாப்பிடலாம், இல்ல ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். கடை ஜூஸ் வேணாம். அதாங்க தெரியாதனமா சாப்பிட்டு 3 நாளா ரொம்ப டயர்டாவே இருக்கு. அதான் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்போம். அதுக்கு மருந்து என்ன சாப்பிடணும்னா, ஜீரகம் இருக்குல்ல வீட்டுல, ஆமா, இந்த ஜீரகம் ஒரு 4 விரல் எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சு வடிகட்டி ஆற வச்சு ஒரு 3 வேளை சாப்பிடுங்க. உள்ள இருக்க கெட்ட பொருள் எல்லாம் வெளியேற்று வந்துடும் மலம் மூத்திரம் வழியா. ஜீரகம் தான் சீர்கூட்டலாகம். ஜீரகம் அமைப்பது ஜீரகம். உள்ள இருக்கக்கூடிய
மற்ற இதை வந்து வெளியே கொண்டு வந்துருவாங்க. சரிங்க. பிராயச்சத்தம் அதான் ஜீரணம் தான். அதான் எப்பயும் சாப்பிடுறது இல்ல. எப்பவும் சாப்பிடாதீங்க, அதெல்லாம் கெமிக்கல் தான். கெமிக்கல்லாம் நமக்கு தேவையில்லை. நல்லா இப்ப உங்களுக்கு ஏஜ் அபவ் 70, 75னா காலையில நீராவியில வேகிற பண்டம் இட்லி கெடுதல் இல்லை. அந்த இட்லி அந்த எப்படி தயாரிச்சாங்கன்னா குதிரைவாலி, கேழ்வரகு, அதே மாதிரி இந்தியம் இதெல்லாம் போட்டு நல்ல பொருள் போட்டு தயாரிச்சாங்க. இப்ப இட்லி அரிசி இருக்கிறதா போட்டு எல்லாம் மாறி போச்சு. நீங்க குதிரைவாலியில வெந்தயம், உளுந்து இந்த 3 போட்டு இட்லி உடம்பு கெடுதல் இல்லாம இருக்கும் ரொம்ப நாள். சரிங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். இன்னும் வாங்கி சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது ஸ்ரீதரன் கோவிந்தாஸ், உங்களுக்கு மீண்டும் அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ. வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். என் பேர் ஸ்ரீதரன் ஐயா, சேலம். சேலம் சேலத்துல அயோத்தியப்பட்டணும். சரி சொல்லுங்கய்யா. சரி ஐயா, ஒண்ணுங்களே, இப்ப இந்த தேங்காய் பால் சாப்பிடலாம்னு சொன்னீங்களே, அது வந்து இந்த பிபி இருக்கிறவங்க சாப்பிடலாமான்னு கேட்கலான்னு. பிபி இருக்கிறவங்க சோறு சாப்பிடலாமா? பிபி இருக்கிற இல்லையா, தேங்காய் பால் சாப்பிடலாமான்னு கேக்குறேன். சாப்பிடலாம். அதுதான் அது ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர். சரிங்க. எவ்வளவு இருக்கு பிபி? பிபி வந்து 160 அந்த மாதிரி இருக்குங்க. மாத்திரை குடிக்கிறாங்க. வைஃப் மாத்திரை குடிக்கிறாங்க. இல்ல, யாருக்கு பிபி? வைஃப். சரி, அவங்க ஏஜ் என்ன? அவங்க 65. 65. சரி, அதாவது ஒரு 1/4 டம்ளர் வடிகட்டி சாப்பிடலாம். சுகர் இல்லைன்னா சாப்பிடலாம், தேங்காய் சர்க்கரை போட்டு. இல்லைன்னா வெறும் தேங்காய் பால் ஒரு 1/4 டம்ளர் 2 வேளை சாப்பிட்டா சத்து கிடைக்குமே. அதெல்லாம் கொலஸ்ட்ரால் இல்லை. சரிங்க. அப்புறம் ஒண்ணே ஒண்ணு. எனக்கு இந்த கால்ல ஒரு முட்டி இருக்கு இல்லையா, வெளிப்பக்கம் முட்டி, அதுல வந்து அது ஆணிக்கால் மாதிரி அடிக்கடி தோல் மொத்தமா வந்து ஒரு ட்ரை ஆகி விழுவுது. அப்புறம் வந்து பின்னாடி பட்டக்ஸ் ஆசனவாய் பக்கத்துல 1 இன்ச்சு தாண்டி ஒரு சின்னதா ஒரு கட்டி மாதிரி அது ஒரு 30-40 வருஷமாவே இருக்குது. முதல்ல சின்னதா இருந்துச்சு, இப்போ ஒரு அரைநலிக்க சைஸுக்கு. அது வேணா வலிக்கல. அது என்ன பண்ணுவீங்க? அதாவது உங்களுக்கு இருக்க அந்த ஆசனவாய் கட்டிக்கணும்னா பிஎம்ஐஎஸ் டாக்டர் சொல்றபடி விளக்கெண்ணெய் சொன்ன இல்லைங்களா, செக்கு ஆமணக்கெண்ணெய், செக்கு எண்ணெய் வாங்கிக்கணும். கடையில கேஸ்டர் ஆயில் வாங்கக்கூடாது மெடிக்கல்ல. சரிங்க. அந்த செக்கு விளக்கெண்ணெய் வாங்கி 9 பாயிண்ட்ல வைக்கணும். 9 பாயிண்ட்ல நைட்டு படுத்துங்க. 9 பாயிண்ட் எதுன்னா 2 அக்குளு, 2 கவுட்டி, தொடையில கவுட்டி, 4 ஆசன வாயு. ஆசன வாயில அதிகமா தடைக்கணும் 5. தொப்புள்ள அதிகமா தடைக்கணும், ஆசன வாயில அதிகமா தடைக்கணும் 6 ஆச்சா. கீழே 2 கால் முட்டிக்கு பின்பக்கம் 8 ஆச்சுங்களா, 8. அப்புறம் வந்து இந்த பக்கத்துல இது ஒரு 10 பாயிண்ட்ல இது 2 ரவ தடவிக்கலாம். டெய்லி தடவி படுங்க. ஆசன வாயில சொதன்னு தடவுங்க. கீழே பழைய துணி போட்டு ஆசன வாயில சொதன்னு அந்த விளக்கெண்ணெய் தடவுனீங்கன்னா அந்த கட்டியோட காரணம் உள்ள ஹீட் அதிகமாயிடுது. சரிங்க. ஒரு 4-5 நாள்ல உங்களுக்கு நல்ல சேஞ்ச் தெரியும். ஓ சரிங்க, நன்றி. அப்ப அதான் இந்த கால் முட்டிக்கிட்டு ஆணிக்கால் மாதிரி ஆணி மாதிரி வருதுன்னு சொல்றீங்களா, அதுக்கு என்ன? அந்த ஆணிக்கால் மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கும் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு 3 நாளைக்கு இந்த எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணுங்க. அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக 1+ அன்மிட் கொடுத்தாச்சு. ஐயா வாழ்க வளமுடன். முன்னதான் நான் பேசினேங்க ஐயா, இந்த குழந்தைக்கு மோஷன் போற இடத்துல புண்ணாயிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு என்ன அப்ளை பண்ணலாங்க அந்த இடத்துல? இப்ப நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி பேசுனீங்களே, ஆமாங்க 10 நாள் குழந்தை பிறந்து ஆச்சு. ஆமாங்க. இப்ப அதுக்கு எந்த இடத்துலமா புண்ணு? குழந்தைக்கு ஆசனம் மோஷன் போற இடத்துல சைடுல. இப்ப டாக்டர்
ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குமா? ஆமாங்க. அது வந்து இப்ப நீங்க டாக்டர்ஸ் ஏதாவது ஆயின்மெண்ட் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? கொடுத்துருக்குறாங்கய்யா. அது என்ன ஆயின்மெண்ட் பேர் சொல்ல முடியுமா? ஐயா நான் ஸ்கூல்ல இருக்கேங்கய்யா, வீட்டுல இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆயின்மெண்ட்டை பார்த்துட்டு, அதாவது சில இடங்கள்ல வந்து நாம சித்தாவும் அந்த அலோபதி மெடிசனையும் கலக்க கூடாது. ஆயின்மெண்ட் எத்தனை தடவை தடவி இருப்பீங்க இப்போ? ஒரு 2 நாளா போட்டுட்டு இருக்கிறோங்கய்யா. சரி, எனக்கு வீட்டுல போயிட்டு அந்த பேர் பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல கூட போடுங்க. சரிங்க. என்ன சொல்றேன். சரிங்க. சரிம்மா, வாழ்க வளமுடன். சரிங்க, வாழ்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே